வணக்கம் நண்பர்களே. இது கதிர்வேலனின் காதல் நாவல். இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாம்பட்டி சுற்றிலும் பசுமையான வயல்வெளிகளும் தென்னந்தோப்புகளும் மாந்தோப்புகளும் சூழ்ந்திருந்த அழகான கிராமம். அந்த ஊரின் நடுப்பகுதியில் அமைந்திருந்த மேல்நிலை பள்ளி தான் சுற்று வட்டாரத்தில் இருந்த பல கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்களின் படிப்புக்கான முக்கியமாக இடமாக இருந்தது. தினமும் காலையிலேயே பல்வேறு கிராமங்களிலிருந்து மாணவர்கள் கூட்டம் கூட்டமாக மாம்பட்டியை நோக்கி வந்து கொண்டிருப்பார்கள். அப்படி மாம்பட்டி மேல்நிலை பள்ளிக்கு தினமும் துறிஞ்சிப்பட்டியிலிருந்து வந்த படித்த மாணவிகளில் சசிரேகாவும் மலர்விழியும் செண்பகவல்லியும் முக்கியமானவர்கள். பள்ளிக்கு செல்லும் அந்த பயணம் அவர்களின் வாழ்க்கையில் இத்தனை பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது என்பதை அப்போது அவர்களில் யாருமே அறிந்திருக்கவில்லை. சசிரேகா, மலர்விழி, செண்பகவல்லி மூவரும் ஒருவருக்கொருவர் நெருக்கமான தோழிகள். ஒன்றாக பள்ளிக்கு செல்வதும் ஒன்றாக திரும்பி வருவதும் பள்ளியில் கிடைக்கும் சிறிய சந்தோஷங்களையும் கவலைகளையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதும் அவர்களின் வழக்கமாக இருந்தது. அவர்களின் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் தான் இந்த கதை. இந்த கதை முழுவதும் கற்பனை அல்ல, உண்மையில் நடந்த சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு இந்த கதை வடிவமைக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்டவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதுகாக்கும் நோக்கில் கதையில் வரும் பெயர்களும் ஊர்களின் பெயர்களும் மாற்றப்பட்டுள்ளது. நடந்த சம்பவங்களின் உணர்வுகளையும் அந்த காலத்தின் சூழலையும் கதையாக வடித்து இங்கே பதிவு செய்கிறேன். அப்போது சசிரேகாவுக்கும் மலர்விழிக்கும் செண்பகவல்லிக்கும் முன்னால் இருந்தது பள்ளி படிப்பும் தோழிகளுடன் கழியும் இனிமையான நாட்களும் தான். ஆனால் அந்த பள்ளி பருவத்தின் அமைதியான நாட்களுக்குள் அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட போகும் சில சம்பவங்கள் மெதுவாக உருவாகி கொண்டிருந்தது. அந்த சம்பவங்களின் தொடக்கம் மாம்பட்டி மேல்நிலை பள்ளியிலிருந்து தான் ஆரம்பம். சசிரேகா 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. அவளை விட 2 வயது இளையவர்களான மலர்விழியும் செண்பகவல்லியும் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார்கள். வகுப்பு வேறுபட்டிருந்தாலும் அந்த வயது வித்தியாசம் அவர்களுடைய நட்புக்கு ஒருபோதும் தடையாக இருக்கவில்லை. மலர்விழியும் செண்பகவல்லியும் சசிரேகாவை ஒரு தோழியாக மட்டும் நினைக்கவில்லை, தங்களுடன் பிறந்த அக்காவைப் போலவே அவளை நினைத்து அன்போடு பழகினார்கள். பள்ளியில் சசிரேகா இருக்கும் இடத்தில் அவர்களும் இருப்பார்கள். அவளிடம் தங்களுடைய சிறிய சிறிய சந்தோஷங்களையும் கவலைகளையும் சொல்லிக் கொள்வார்கள். சசிரேகாவிடம் அவர்களுக்கு இருந்த நெருக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது. சசிரேகாவும் அவர்களை வெறும் தோழிகளாக பார்க்கவில்லை. மலர்விழியையும் செண்பகவல்லியையும் தன்னுடைய சொந்த தங்கைகள் போலவே நினைத்து அன்பு காட்டினாள். அவர்கள் ஏதாவது தவறு செய்தால் அக்கறையோடு எடுத்து சொல்வாள். பள்ளியில் யாராவது அவர்களை தொந்தரவு செய்தால் முதலில் அவர்களுக்காக குரல் கொடுப்பவளும் சசிரேகா தான். மூவருக்கும் இடையே இருந்த அந்த உறவு நாளடைவில் மிகவும் நெருக்கமானதாக மாறியது. ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாமல் பள்ளிக்கு செல்வது, இடைவேளைகளில் ஒன்றாக அமர்ந்து பேசுவது, பள்ளி முடிந்ததும் ஒன்றாக வீட்டுக்கு திரும்புவது என்று அவர்களுடைய நாட்கள் இனிமையாக சென்று கொண்டிருந்தன. துறிஞ்சிப்பட்டியிலிருந்து மாம்பட்டிக்கு செல்லும் அந்த பாதை மிகவும் அழகானது. வழியெங்கும் மாந்தோப்புகள் தான் நிறைந்திருக்கும். அடர்ந்த மரங்களுக்கு நடுவே வளைந்து நெளிந்து செல்லும் அந்த பாதையில் காலையிலேயே மாணவர்களின் நடமாட்டம் தொடங்கிவிடும். சில மாணவர்கள் நடந்தே பள்ளிக்கு செல்வார்கள். வசதி இருந்தவர்கள் சைக்கிளில் செல்வார்கள். சைக்கிள் மணியோசையும் மாணவர்களின் பேச்சு குரல்களும் மாந்தோப்புகளுக்குள் வீசும் காற்றின் சத்தமும் சேர்ந்து அந்த பாதைக்கு எப்போதுமே ஒரு தனி உயிரோட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். அந்த வழியில் சென்றால் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களின் குடியிருப்பும் இருந்தது. அங்கே சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்தனர். அந்த குடியிருப்பிலிருந்தும் சில மாணவர்களும் மாணவிகளும் மாம்பட்டி மேல்நிலை பள்ளிக்கு படிக்க வந்து கொண்டிருந்தார்கள். அதனால் துறிஞ்சிப்பட்டியிலிருந்து மாம்பட்டிக்கு செல்லும் அந்த பாதை அனைவருக்கும் பொதுவான வழியாக இருந்தது. காலையில் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களும் மாலையில் பள்ளி முடிந்து வீடு திரும்பும் மாணவர்களும் அந்த பாதையில் தினமும் சென்று வருவது அன்றாட நிகழ்வாகவே இருந்தது. அந்த மாந்தோப்புகளுக்கு நடுவே அமைந்திருந்த பாதையும் அதன் ஓரத்தில் இருந்த குடியிருப்பும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களின் தினசரி வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவே மாறியிருந்தது. மாம்பட்டிக்கு செல்லும் அந்த பாதையில் சாலையோரமாக இருந்த ஒரு மாமரத்தின் அடிமரத்தில் சாய்ந்து கொண்டு நின்றிருந்தான் கதிர்வேலன். அவன் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன். கணித பிரிவில் படித்து வந்த அவன் அன்றைய காலை வழக்கம் போல
பள்ளிக்கு செல்வதற்காக வந்திருந்தான். ஆனால் அவனுடைய பார்வை மட்டும் பள்ளிக்கு செல்லும் பாதையில் நிலைத்திருந்தது. சிறிது நேரத்தில் சசிரேகாவும் மலர்விழியும் செண்பகவல்லியும் பேசிக்கொண்டே அந்த பாதையில் நடந்து வந்தார்கள். மூவரும் தங்களுக்குள் ஏதோ பேசிக்கொண்டு சிரித்தபடி வந்து கொண்டிருந்தார்கள். அந்த மூவரையும் பார்த்து கொண்டிருந்த கதிர்வேலனின் பார்வை சசிரேகாவின் மீது மட்டுமே சென்று நின்றது. அவளை பார்த்ததும் அவனுடைய பார்வை மாறவே இல்லை. அதை முதலில் கவனித்தது என்னவோ மலர்விழிதான். அவள் சசிரேகாவின் தாவணியை மெதுவாக பிடித்து இழுத்து, சசிகா அங்கே பாரு, அந்த அண்ணா உன்னையே பார்த்துட்டு நிற்கிறாரு என்று சொல்ல சசிரேகா உடனே புரியாமல் யாரு என்ற முகத்தோடு திரும்பி பார்த்தாள். அவளுடைய பார்வை கதிர்வேலனின் மீது விழுந்தது. அவனை பார்த்ததும் சசிரேகாவுக்கு அவன் யார் என்றே முதலில் தெரியவில்லை. பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களை அவள் பார்த்திருந்தாலும் கதிர்வேலனுடன் அவளுக்கு எந்த பழக்கமும் இருக்கவில்லை. ஆனால் சசிரேகா தன்னை பார்த்ததை கவனித்த கதிர்வேலன் மட்டும் தன்னுடைய பார்வையை விலக்கி கொள்ளவே இல்லை. அவள் பக்கம் வைத்த கண்களை எடுக்காமல் அப்படியே பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அந்த பார்வை சசிரேகாவுக்கு சற்று எதிர்பாராததாக இருந்தது. அவளுடைய நெஞ்சம் திடீரென்று படபடக்க ஆரம்பித்தது. என்ன காரணம் என்று அவளுக்கே புரியவில்லை. அவள் உடனே தன்னுடைய தோழிகளின் பக்கம் திரும்பி, மலரு யாரடி அது, எதுக்கு இப்படி உத்து உத்து பார்த்துட்டு நிற்கிறான் என்று கேட்டாள். அதற்குள் செண்பகவல்லி அந்த மாணவனை அடையாளம் கண்டு கொண்டாள். அக்கா, அந்த அண்ணன் நம்ம ஸ்கூலில் தான் +2 படிக்கிறாரு, பேரு கதிர்வேலன், கணித பிரிவு என்று அவனை பற்றிய தகவலை சொன்னாள். ஓ அப்படியா, அவர் எதுக்கு என்னை இப்படி பார்த்துட்டு நிற்கிறாரு என்று சசிரேகா மீண்டும் கேட்டாள். செண்பகவல்லி தோலை குலுக்கியபடி எனக்கு என்ன தெரியும் அக்கா என்றாள். அதற்கு மேல் அந்த விஷயத்தை பற்றி பேசாமல் மூவரும் பள்ளியை நோக்கி நடக்கத் தொடங்கினார்கள். ஆனால் சசிரேகாவின் மனம் மட்டும் அந்த பாதையிலேயே நின்றுவிட்டது போல இருந்தது. அந்த நாள் முழுவதும் அவளுடைய நினைவுக்குள் ஒரே கேள்விதான் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருந்தது. கதிர்வேலன் ஏன் என்னை அப்படி பார்த்தான்? வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்தாலும் அவளுடைய மனம் மட்டும் அந்த மாமரத்தின் அடியில் நின்றிருந்த கதிர்வேலின் பார்வையிலேயே சிக்கி கொண்டிருந்தது. அவன் யார் என்று கூட சரியாக தெரியாத நிலையில் அவனுடைய அந்த ஒரு பார்வை மட்டும் சசிரேகாவின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. கதிர்வேலன் மாநிறத்தில் கலையான முக அமைப்புடன் ஒல்லியான உடல்வாகுடன் பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருந்தான். அவனுடைய முகத்தில் எப்போதும் ஒரு தனி கம்பீரம் இருக்கும். அலையலையாக வளர்ந்திருந்த அவனுடைய தலைமுடி அவன் நடக்கும் போதெல்லாம் அவனுடைய நடைக்கேற்ப காற்றில் அழகாக அசைந்து கொண்டே இருக்கும். அவனை முதலாக அப்படி நின்று பார்த்த அந்த சில நொடிகளிலேயே ஏனோ கதிர்வேலனுடைய உருவம் சசிரேகாவின் மனதில் பதிந்து போய்விட்டது. அதே போல சசிரேகாவும் பார்ப்பவர்களின் கவனத்தை ஈர்க்கும் அளவுக்கு அழகான பெண். நீளமான தலைமுடியை ஒற்றையாக பின்னி ரப்பர் பேண்ட் போட்டு அதன் மீது 2 சரங்களாக நீளமான மல்லிகை பூவை சூடிக்கொண்டுதான் அவள் தினமும் பள்ளிக்கு வருவாள். நல்ல சிவந்த நிறம், பெரிய விழிகள், வட்டமான முகம் என்று அவளுடைய முகத்தில் இருந்து ஒவ்வொரு அம்சமும் தனித்தனியாக அழகாக இருந்தது. அவள் நடந்து செல்லும்போது எதிரில் வருபவர்கள் கூட ஒரு கணம் அவளை திரும்பி பார்க்காமல் கடந்து செல்ல முடியாது. அந்த அழகுதான் அன்று கதிர்வேலனையும் அவளை மீண்டும் மீண்டும் பார்க்க வைத்திருந்தது. அவளை பார்த்த முதல் நொடியிலேயே என்ன உணர்வு ஏற்பட்டது என்பதை கதிர்வேலனாலும் விளக்க முடியவே இல்லை. ஆனாலும் அவளுடைய முகமும் நீண்ட பின்னலும் அதில் சூடியிருந்த மல்லிகை பூவும் அவனுடைய மனதில் அழியாத ஓர் உருவமாக பதிந்து விட்டிருந்தது. அன்று சாலையோர மாமரத்தின் அடியில் நின்றபோது சசிரேகாவை அவன் பார்த்தது ஒரு முறை மட்டுமல்ல. அவள் கடந்து சென்ற பிறகும் அவனுடைய பார்வை அவள் சென்ற பாதையையே தேடிக்கொண்டிருந்தது. அதே நேரத்தில் பள்ளிக்குள் சென்ற பிறகும் சசிரேகாவின் மனதில் அவனுடைய உருவம் மறையவே இல்லை. இருவருக்கும் அது வெறும் ஒரு பார்வையாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த ஒரு பார்வையே அவர்களுடைய வாழ்க்கையில் பின்னாளில் மிகப்பெரிய மாற்றங்களுக்கு தொடக்கமாக போகிறது என்பதை அப்போது அவர்கள் இருவருமே அறிந்திருக்கவில்லை. நாட்கள் நகர நகர அந்த நிகழ்வு அவர்களுக்கே தெரியாமல் ஒரு வழக்கமாக மாறிப்போனது. தினமும் சசிரேகா பள்ளிக்கு செல்லும் நேரத்தில் அதே மாமரத்தின் அடியில் கதிர்வேலன் வந்து நின்று கொள்வான். மரத்தின் வேரில் சாய்ந்தபடி சசிரேகா வரும் பாதையையே பார்த்து கொண்டிருப்பான். அவள் தூரத்தில் தெரிந்துவிட்டாலே அவனுடைய பார்வை அவளை நோக்கி சென்றுவிடும். சசிரேகாவும் ஆரம்பத்தில் அவனை பார்த்துவிட்டு பார்வையை திருப்பி கொண்டிருந்தாள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல கதிர்வேலனை கடந்து செல்லும் அந்த சில நொடிகளில் அவனை திரும்ப திரும்ப பார்ப்பது அவளுக்கும் இயல்பாகி போனது.
இருவருக்கும் இடையில் ஒரு வார்த்தை கூட பேசப்படவில்லை. ஆனால் தினமும் அந்த பார்வைகள் மட்டும் தவறாமல் சந்தித்து கொண்டே இருந்தன. கதிர்வேலன் மரத்தடியில் நிற்பான். சசிரேகா தோழிகளோடு அந்த பாதையில் நடந்து வருவாள். அவள் அருகில் வந்ததும் அவனுடைய கண்கள் அவளை பின்தொடரும். சசிரேகாவும் அவனை தாண்டி செல்லும் முன் ஒரு கணம் அவன் பக்கம் பார்ப்பாள். பின்னர் எதுவும் நடக்காதது போல தோழிகளோடு தொடர்ந்து செல்வாள். இப்படியே பல நாட்கள் தொடர்ந்தது. சசிரேகாவுக்கும் கதிர்வேலனுக்கும் இடையே எந்த பேச்சும் இல்லாத போதிலும் அவர்களுடைய பார்வை மட்டும் பள்ளியில் சில மாணவர்களின் கவனத்தையும் ஈர்த்துவிட்டது. கதிர்வேலனுடன் நெருக்கமாக பழகும் மாணவர்கள் சிலர் அந்த விஷயத்தை கவனிக்க ஆரம்பித்து விட்டார்கள். சசிரேகா அந்த வழியாக செல்லும் போதெல்லாம் கதிர்வேலன் பார்ப்பதும் அவள் கடந்து சென்ற பிறகும் அவன் பார்வை அந்த பாதையிலேயே இருப்பதையும் அவர்கள் கவனித்தார்கள். அதன் பிறகு சசிரேகாவை கதிர்வேலனின் பெயரோடு இணைத்து பேசத் தொடங்கிவிட்டார்கள். அதோ போறாளே, அவ கதிர்வேலனோட ஆள்தா என்று கேலியாக சொல்லி சிரித்தார்கள். அந்த வார்த்தை சசிரேகாவின் காதிலும் விழும். ஒவ்வொரு முறையும் அவளுக்கு அது சங்கடமாக இருக்கும். கதிர்வேலனுடன் தான் பேசியதே இல்லை, அவனுடன் பழகியதும் இல்லை. இருந்தாலும் பள்ளி மாணவர்களின் பேச்சில் அவளுடைய பெயர் அவனுடன் இணைந்து வர ஆரம்பித்து விட்டது. அதே நேரத்தில் கதிர்வேலனின் நண்பர்களுக்குள் மட்டும் அந்த பார்வை, காதல் பற்றிய ஒரு புரிதல் உருவாகி கொண்டிருந்தது. கதிர்வேலன் எதையுமே வெளிப்படையாக சொல்லவில்லை. சசிரேகாவும் எதையும் கேட்கவில்லை. ஆனால் இருவருக்கும் இடையே தினமும் நடந்து கொண்டிருந்த அந்த மௌனமான சந்திப்பு பள்ளிக்கூடத்தில் மெதுவாக ஒரு பேசுபொருளாக மாறிக்கொண்டிருந்தது. அந்த பேச்சுகள் சசிரேகாவின் காதிலும் விழுந்துவிட்டன. பள்ளியில் சில மாணவர்கள் தன்னை பார்த்து கதிர்வேலனோட ஆள் என்று பேசிக்கொள்வதை அவள் கவனித்திருந்தாள். முதலில் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த வார்த்தைகள் அவளுடைய மனதில் ஒரு கேள்வியை எழுப்ப ஆரம்பித்து விட்டது. கதிர்வேலன் தினமும் தன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். தான் பள்ளிக்கு செல்லும் போதும் பள்ளியிலிருந்து திரும்பும் போதும் அந்த மாமரத்தின் அடியில் நின்று கொண்டிருக்கிறான். தான் அவனை கடந்து செல்லும் போதெல்லாம் அவனுடைய பார்வை தன் மீதே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது உண்மையில் அவன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சசிரேகா முடிவு செய்தாள். ஒரு நாள் வழக்கம் போல கதிர்வேலன் அந்த மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். மரத்தின் வேரில் சாய்ந்தபடி சசிரேகா வரும் பாதையையே பார்த்து கொண்டிருந்தான். தூரத்தில் சசிரேகா வருவது அவனுடைய கண்களில் பட்டது. ஆனால் அன்றும் வழக்கம் போல அவள் தோழிகளோடு கடந்து செல்வாள் என்று நினைத்து கொண்டிருந்த கதிர்வேலனுக்கு அடுத்த நொடி நடந்தது எதிர்பாராத ஒன்றாக இருந்தது. சசிரேகா நேராக அவனை நோக்கி நடந்து வந்தாள். அவள் தன்னுடைய அருகில் வருவதை கண்டதும் கதிர்வேலனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. இதுவரை அவளை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அவள் நேராக தன்னை நோக்கி வருவது ஒரே நேரத்தில் பதற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியது. அவள் அருகில் வந்தது மரத்தில் சாய்ந்திருந்த நிலையிலிருந்து கதிர்வேலன் உடனே நேராக நின்றான். அவனுடைய பார்வை சசிரேகாவின் முகத்தில் பதிந்தது. சசிரேகாவும் அவனை பார்த்தபடியே சில நொடிகள் நின்றாள். அவளுக்குள் இருந்த தயக்கத்தை ஒதுக்கிவிட்டு தைரியமாக அவனிடம் நேராக கேட்டாள், நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா? அந்த கேள்வி கதிர்வேலனை ஒரு கணம் தடுமாற வைத்தது. அவள் இப்படி திடீரென்று தன்னிடம் வந்து கேட்பாள் என்று அவன் கனவில் கூட நினைத்து பார்த்ததில்லை. அவனுடைய மனதில் சசிரேகா மீது காதல் இருந்தது. ஆனால் அந்த காதலை அவளிடம் வெளிப்படையாக சொல்ல அவனுக்குள் தயக்கமும் பயமும் இருந்தது. அதனால் சசிரேகா நேரடியாக கேட்ட அந்த நொடியில் அவனுடைய வாயிலிருந்து வந்த பதில் வேறு விதமாகத்தான் இருந்தது. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்களே என்று தடுமாறியபடியே சொல்லிவிட்டான். சசிரேகா சில நொடிகள் அவனை புரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவனுடைய பார்வை, அவனுடைய தடுமாற்றம், அவன் தினமும் மரத்தடியில் நின்று தன்னை பார்ப்பது என்று எல்லாவற்றையுமே நினைத்து பார்த்தாலும் அவன் இப்போது காதலிக்கவில்லை என்று சொல்லிவிட்டானே. அவளால் என்ன சொல்வதென்று புரியவில்லை. சில நொடிகள் அமைதியாக நின்றவள் பின்னர் மெதுவாக தலையசைத்து கொண்டாள். சரி என்பது போல அந்த சிறிய அசைவில் பதில் சொல்லிவிட்டு திரும்பினாள். சிறிது தூரத்தில் மலர்விழியும் செண்பகவல்லியும் அவளுக்காக காத்திருந்தார்கள். சசிரேகா அவர்களுடன் மீண்டும் சேர்ந்து கொண்டு பள்ளியை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். ஆனால் கதிர்வேலனின் மனதில் மட்டும் அந்த படபடப்பு இன்னும் அடங்கவே இல்லை. அவள் இப்படி திடீரென்று வந்து என்னிடம் கேட்பாள் என்று கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லையே நான் என்று அவன் மனதுக்குள் நினைத்து கொண்டிருந்தான். அதே நேரத்தில் சசிரேகாவின் மனதிலும் குழப்பம் ஓடிக்கொண்டுதான் இருந்தது. என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நான் போகும்போதும் வரும்போதும் என்னையே பார்த்துட்டு நிற்கிறான். இப்போ நான் நேராக போய் காதலிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டானே. அப்படி என்றால் எதற்காக என்னை இப்படி உற்று உற்று பார்த்து கொண்டு நிற்கிறான்? அந்த கேள்விக்கு அன்று சசிரேகாவிடம் எந்த பதிலுமே கிடைக்கவில்லை. கதிர்வேலனின் மனதில் இருந்த உண்மையான காதலும் வெளியில் வராமல் அப்படியே மறைந்து கொண்டிருந்தது.
சசிரேகா தைரியமாக கதிர்வேலனிடம் நேராக சென்று நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா என்று கேட்டிருந்தாள். ஆனால் அவள் கேட்ட அந்த கேள்விக்கே அவன் அப்போது பயந்து அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே என்று மறுத்து சொல்லிவிட்டான். அவன் அப்படி சொன்ன பிறகும் அவர்களுக்குள் இருந்த பார்வை பரிமாற்றங்கள் மட்டும் நின்றுவிடவே இல்லை. வழக்கம் போல சசிரேகா பள்ளிக்கு செல்லும் நேரத்தில் கதிர்வேலன் அந்த மாமரத்தின் அடியில் நின்றிருப்பான். அவள் அவனை கடந்து செல்லும்போது அவனுடைய பார்வை அவளை தொடர்ந்து கொண்டே இருக்கும். சசிரேகாவும் அவனை பார்க்காமல் கடந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் அவளால் அப்படி இருக்க முடியவே இல்லை. அவன் தன்னை பார்க்கிறானா என்று தெரிந்து கொள்ளவாவது அவளுடைய கண்கள் தானாகவே அவன் பக்கம் திரும்பிவிடும். கதிர்வேலனின் மனதிலும் அதே நிலைதான். நான் காதலிக்கவில்லை என்று சொல்லிவிட்டேன், இனிமேல் அவளிடம் எப்படி பேசுவது என்று நினைத்தாலும் சசிரேகாவை பார்க்காமல் மட்டும் அவனால் இருக்க முடியவே இல்லை. அவனுடைய பார்வையும் அவளுடைய பார்வையும் மீண்டும் மீண்டும் சந்தித்து கொண்டே இருந்தன. சசிரேகாவுக்கு குழப்பமாக இருந்தது. காதலிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு எதற்காக இப்படி பார்க்கிறார் என்ற கேள்வி அவளுடைய மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. இப்படியே சில நாட்கள் சென்றன. அவர்களுக்குள் இருந்த அந்த மௌனமான காதலுக்கு ஒரு நாள் முற்றுப்புள்ளி வைக்க முடிவு செய்தவன் கதிர்வேலன் தான். அன்று சசிரேகா தனியாக அந்த பாதையில் வந்து கொண்டிருந்த நேரத்தில் கதிர்வேலன் அவளை நோக்கி நடந்து வந்தான். அவனை பார்த்ததும் சசிரேகாவின் மனதில் ஒரு சிறிய பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் அவள் எதுவும் பேசாமல் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். கதிர்வேலனும் சில நொடிகள் அமைதியாக நின்றவன் பின்னர் தன்னுடைய மனதில் இருந்ததை இனியும் மறைக்க வேண்டாம் என்று முடிவு செய்தவனைப் போல தைரியமாக பேச ஆரம்பித்தான். அன்னைக்கு நீங்கள் திடீர்னு வந்து என்னை கேட்டீங்கல்ல, நான் ஒரு மாதிரி பதட்டமாகிட்டேன். அதனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அதனால தான் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போது நான் என் மனசை திறந்து தைரியமாக சொல்கிறேன். நான் உங்களை உயிருக்குயிராக காதலிக்கிறேன். அந்த வார்த்தைகள் சசிரேகாவின் காதுகளில் விழுந்த அந்த நொடி அவளுடைய மனதுக்குள் ஏதோ ஒன்று புதிதாக மலர்ந்தது. அவளால் அந்த உணர்வை வார்த்தைகளால் சொல்ல முடியவில்லை. இத்தனை நாட்களாக அவள் மனதுக்குள் இருந்த குழப்பத்துக்கு அந்த ஒரு நொடியில் பதில் கிடைத்துவிட்டது. அவளுடைய அடிவயிற்றுக்குள் பட்டாம்பூச்சிகள் பறப்பதைப் போல ஒரு இனம் புரியாத பரவசம். மனதுக்குள் எங்கிருந்தோ இனிமையான சங்கீதம் ஒலிப்பதைப் போல ஒரு மகிழ்ச்சி. அவளுடைய கண்கள் சந்தோஷத்தில் பெரிதாகின. கதிர்வேலன் அவளுடைய முகத்தையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அவள் என்ன பதில் சொல்லப் போகிறாள் என்ற எதிர்பார்ப்பு அவனுடைய கண்களில் தெளிவாக தெரிந்தது. சில நொடிகள் அவளை பார்த்து கொண்டிருந்தவன் தயக்கத்தோடு கேட்டான், நீங்களும் என்னை காதலிக்கிறீங்களா? அந்த கேள்விக்கு உடனே பதில் சொல்ல சசிரேகாவின் மனம் தயாராக இருந்தாலும் வார்த்தைகள் மட்டும் அவளுடைய தொண்டைக்குள் வந்து சிக்கி கொண்டது. ஆம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அந்த ஒரு வார்த்தை கூட அவளுடைய உதடுகளை தாண்டி வெளிவரவில்லை. அவள் கதிர்வேலனை பார்த்து கொண்டே நின்றாள். பின்னர் மெதுவாக தலையை மட்டும் அசைத்தாள், ஆம் என்பது போல. அந்த ஒரு சிறிய தலையசைவிலேயே தன்னுடைய காதலுக்கான முழுமையான சம்மதத்தை அவள் கதிர்வேலனுக்கு தெரிவித்து விட்டாள். அந்த நொடி கதிர்வேலனின் முகத்தில் மலர்ந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இத்தனை நாட்களாக பார்வைகளில் மட்டும் மறைந்து கிடந்த காதல் அன்று முதல் முறையாக இருவருடைய மனதிலும் வார்த்தைகளை கடந்து உறுதியாக இடம் பிடித்தது. அவர்களின் காதலுக்கு அன்று கிடைத்த அந்த சிறிய தலையசைவு அவர்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத முதல் காதல் ஒப்புதலாக மாறியது. ஆனால் அந்த காதல் பிறந்த அந்த இளம் வயதில் சசிரேகாவும் கதிர்வேலனும் தங்களுடைய குடும்ப பின்னணியை பற்றி நினைத்து பார்க்கவே இல்லை. சசிரேகா உயர்ந்த குடியில் பிறந்த பெண். அவளுடைய குடும்பத்திற்கு அந்த ஊரில் ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் இருந்தது. கதிர்வேலனோ சமூகத்தின் பார்வையில் தாழ்ந்த குடியில் பிறந்தவன். இருவருக்கும் இடையே இருந்த அந்த பெரிய சமூக வேறுபாடு அவர்களுடைய காதல் தொடங்கிய அந்த நாட்களில் அவர்களின் மனதுக்குள் ஒரு தடையாகவே தோன்றவில்லை. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பினார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்தாலே மனதில் மகிழ்ச்சி பிறந்தது. சில நொடிகள் பேசினாலே அந்த நாள் முழுவதும் இனிமையாக மாறியது. அதனால் நாளை என்ன நடக்கும், குடும்பத்தினர் என்ன சொல்வார்கள், இந்த காதலை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா என்று எந்த கேள்வியும் அவர்களுடைய இளம் மனங்களில் அப்போது எழவில்லை. அவர்களுக்கு அந்த கணம் மட்டுமே முக்கியமாக தெரிந்தது. கதிர்வேலன் சசிரேகாவை மனதார காதலித்தான். சசிரேகாவும் அவன் மீது கொண்டிருந்த காதலை மறைக்காமல் தன்னுடைய அமைதியான சம்மதத்தின் மூலம் வெளிப்படுத்திவிட்டாள். அவர்களுடைய பார்வைகளில் காதல் இருந்தது. பேச்சுகளில் நெருக்கம் வளர்ந்தது. ஒருவரை ஒருவர் சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் நாளுக்கு நாள் அதிகரித்தது. ஆனால் அவர்கள் இருவருக்கும் தெரியாமல் அவர்களின் காதலுக்கு முன்னால் மிகப்பெரிய சுவர் ஒன்று ஏற்கனவே எழுந்து நின்று கொண்டிருந்தது.
அது அவர்களுடைய குடும்பங்களின் சமூக வேறுபாடு. அந்த சுவர் எவ்வளவு உயரமானது என்பதையும் ஒரு நாள் அந்த சுவர் அவர்களுடைய காதலை எப்படியெல்லாம் சோதிக்கப் போகிறது என்பதையும் அறியாமல் அந்த இரு இளம் உள்ளங்களும் தங்களுடைய காதல் உலகத்துக்குள் மகிழ்ச்சியாக பயணித்து கொண்டிருந்தார்கள். அந்த வயதில் காதல் மட்டுமே அவர்களுக்கு உண்மையாக தெரிந்தது. சமூகம் என்ற வார்த்தை இன்னும் அவர்களுடைய காதலின் கதவை தட்டவே இல்லை. ரத்தினவேலுக்கும் பானுமதிக்கும் 3 குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை. மூத்தவன் சண்முகவேல், அடுத்தவன் செந்தில்வேல். அவர்களுக்கு அடுத்து பிறந்த இளைய மகள்தான் சசிரேகா. சசிரேகா பிறந்து சில மாதங்களே ஆன நிலையில் குழந்தை இல்லாமல் தவித்து கொண்டிருந்த தன்னுடைய தம்பி ரங்கநாதனுக்கும் அவனுடைய மனைவி லட்சுமிக்கும் சசிரேகாவை தத்து கொடுக்க பானுமதியும் ரத்னவேலும் முடிவு செய்தார்கள். அன்றிலிருந்து சசிரேகா ரங்கநாதனுக்கும் லட்சுமிக்கும் மகளாகிவிட்டாள். ரங்கநாதனும் லட்சுமியும் சசிரேகாவை தங்களுடைய உயிராகவே நினைத்து வளர்த்தார்கள். தங்களுக்கு குழந்தை இல்லாத குறையை சசிரேகா போக்கியதாக நினைத்து அவர்கள் அவள் மீது அளவற்ற பாசத்தை பொழிந்தார்கள். சசிரேகாவும் அவர்களையே தன்னுடைய அப்பா அம்மாவாக நினைத்து வளர்ந்தாள். அதே போல சசிரேகாவை பெற்றெடுத்த ரத்தினவேலும் பானுமதியும் அவளை பிரிந்திருந்தாலும் தங்களுடைய மகள் மீது இருந்த பாசம் ஒருபோதும் குறையவே இல்லை. ரத்தினவேல் குடும்பமும் ரங்கநாதன் குடும்பமும் அந்த பகுதியில் வசதியும் செல்வாக்கும் கொண்ட பெரிய பண்ணை குடும்பங்கள். அவர்களுக்கு சொந்தமான நிலங்கள் நிறைய இருந்தன. அந்த நிலங்களில் பல குடும்பங்களைச் சேர்ந்த கூலி தொழிலாளர்கள் வேலை செய்து வந்தார்கள். அப்படிப்பட்ட குடும்பங்களில் வேலை செய்து வந்தவர்களில்தான் கதிர்வேலனின் சின்னம்மாவும் பெரியம்மாவும் இருந்தார்கள். கதிர்வேலனின் தாயோ வயலுக்கு வேலைக்கு செல்லவில்லை. அவனுடைய தந்தை காவல்துறையில் பணியாற்றி வந்ததால் அந்த குடும்பம் பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு வசதியாகத்தான் இருந்தது. கதிர்வேலனுக்கும் படிப்பதற்கான வாய்ப்பு இருந்தது. அதனால்தான் அவன் மாம்பட்டி மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தான். பார்ப்பதற்கு இரு குடும்பங்களின் வாழ்க்கை முறையிலும் பல வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்களுக்கிடையே இருந்த மிகப்பெரிய வேறுபாடு பணம் அல்லது வசதி அல்ல, அது ஜாதி. ரங்கநாதனின் குடும்பமும் சசிரேகாவின் குடும்பமும் உயர்ந்த குடியைச் சேர்ந்த குடும்பங்களாக கருதப்பட்டார்கள். கதிர்வேலனின் குடும்பம் சமூகத்தின் வேறு நிலையில் இருந்தது. அந்த வேறுபாடு அந்த காலத்து சமூகத்தில் மிகவும் ஆழமாக வேரூன்றி இருந்தது. ஆனால் காதல் பிறந்த அந்த இளம் வயதில் சசிரேகாவுக்கும் கதிர்வேலனுக்கும் இந்த உண்மைகள் எதுவும் பெரிதாக தோன்றவே இல்லை. அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் இருந்தது வெறும் காதல் மட்டுமே. அந்த காதலுக்கு பின்னால் நின்றிருந்த 2 குடும்பங்களின் நிலையும் அவர்களுக்கிடையே இருந்த சமூக வேறுபாடும் ஒரு நாள் இந்த காதலுக்கு எவ்வளவு பெரிய தடையாக மாறப்போகிறது என்பதை அவர்கள் அப்போது அறிந்திருக்கவில்லை. அந்த நேரத்தில் சசிரேகாவின் மனதில் இருந்தது ஒரே ஒரு மனிதன், கதிர்வேலன் மட்டும்தான். கதிர்வேலன் மனதிலும் இருந்தது ஒரே ஒரு பெண், சசிரேகா மட்டும்தான். அந்த இரு இளம் உள்ளங்களுக்கு அப்போது தெரியாமல் இருந்தது ஒன்று மட்டும்தான். அவர்கள் காதலித்தது 2 மனிதர்களை மட்டுமல்ல, 2 வெவ்வேறு சமூக உலகங்களையும். சசிரேகாவுக்கும் கதிர்வேலனுக்கும் இடையே இருந்த காதல் நாளுக்கு நாள் ஆழமாக வேரூன்ற தொடங்கியது. ஆரம்பத்தில் பார்வைகளில் மட்டுமே தொடங்கிய அந்த காதல் இப்போது தினமும் சில வார்த்தைகள் பேசும் அளவுக்கு வளர்ந்திருந்தது. காலையில் பள்ளிக்கு செல்லும் போதும் மாலையில் பள்ளி முடிந்து வீடு திரும்பும் போதும் மாந்தோப்பின் மறைவான பகுதியில் இருவரும் சில நிமிடங்கள் சந்தித்து பேசுவது அவர்களுடைய வழக்கமாகிவிட்டது. மாந்தோப்புகளுக்கு நடுவே இருந்த அந்த பாதையில் மற்ற மாணவர்கள் கடந்து செல்லும் நேரத்தை தவிர்த்து யாருடைய கவனத்திலும் படாமல் ஒரு சில நிமிடங்கள் தனியாக பேசிக்கொள்வார்கள். அந்த சந்திப்புகள் ஆரம்பத்தில் மிக குறுகியதாகத்தான் இருந்தது. நாளடைவில் அது நீண்டு கொண்டே போனது. பள்ளியில் நடந்த சிறிய சம்பவங்களிலிருந்து வீட்டில் நடந்த விஷயங்கள் வரை ஒவ்வொருக்கொருவர் சொல்லிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அமைதியாக கேட்டுக்கொண்டிருப்பதும், ஒருவர் சிரித்தால் மற்றொருவர் சேர்ந்து சிரிப்பதும் அவர்களுக்குள் இயல்பாகி போனது. சில நிமிடங்களாக தொடங்கிய அந்த சந்திப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்தன. ஒருவருடைய நாளில் இன்னொருவர் தவிர்க்க முடியாத பகுதியாக மாறிக்கொண்டிருந்தார்கள். காலையில் சசிரேகாவை பார்த்தால்தான் கதிர்வேலனுடைய நாளே தொடங்குவது போல இருக்கும். மாலையில் அவளிடம் சில வார்த்தைகள் பேசிவிட்டு போனால்தான் அவன் மனமே அமைதியடையும். சசிரேகாவுக்கும் அதே நிலைமைதான். கதிர்வேலனை பார்க்காமல் அவனுடன் சில நிமிடங்களாவது பேசாமல் அந்த நாளை கடந்து செல்லவே அவளால் முடியாது. அவர்களுடைய காதல் இருவருடைய மனதிலும் மெதுவாக ஆழமாக வேரூன்றி கொண்டிருந்தது. அந்த மாந்தோப்பின் மறைவான பகுதிகளில் அவர்கள் பகிர்ந்து கொண்ட அந்த சில நிமிடங்கள் தான்
அவர்களுடைய இளம் வயது வாழ்க்கையின் மிக இனிமையான தருணங்களாக மாறிக்கொண்டிருந்தது. அவர்களை சுற்றியிருந்த உலகம் இன்னும் அந்த காதலை அறியவில்லை. ஆனால் அந்த இரு இளம் உள்ளங்களுக்குள் மட்டும் காதல் நாளுக்கு நாள் ஆழமாக வேரூன்றி கொண்டிருந்தது. ஒரு நாள் மாந்தோப்பின் மறைவான பகுதியில் இருவரும் வழக்கம் போல சந்தித்திருந்தார்கள். அன்று கதிர்வேலனின் முகத்தில் வழக்கமான மகிழ்ச்சி இல்லை. ஏதோ ஒரு எண்ணம் அவனை உள்ளுக்குள் அழுத்தி கொண்டிருந்தது. சில நொடிகள் சசிரேகாவை பார்த்து கொண்டிருந்தவன் தயக்கத்தோடு அவளிடம் பேசத் தொடங்கினான். சசி, நீ உன் காதலில் உறுதியாக இருக்கியா? உங்கள் வீட்டில் நம்ம காதலுக்கு எதிர்ப்பு வந்தா என்னை நீ விட்டுட்டு போயிடுவியா என்று தடுமாறி தழுதழுத்த குரலில் கேட்டான். அந்த கேள்வியில் இருந்த பயத்தை சசிரேகா உணர்ந்தாள். கதிர்வேலனின் கைகளை தன்னுடைய கைகளுக்குள் இறுக பற்றி கொண்டவள் அவனுடைய கைகளை தன்னுடைய உதடுகளுக்கு அருகில் கொண்டு சென்று அந்த கைகளில் மென்மையாக ஒரு முத்தம் பதித்தாள். பின்னர் அவனை நேராக பார்த்தபடி உருக்கமாக பேசினாள். என் உயிரே போனாலும் உங்களை நான் விடமாட்டேன் கதிர். உங்களை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். யார் என்ன சொன்னாலும் சரி, எங்கள் அப்பா அம்மாவை எதிர்க்க வேண்டிய நிலை வந்தாலும் சரி, நான் அவர்களை எதிர்த்து நிற்க வேண்டியிருந்தாலும் நிற்பேன். அவங்கள விட்டு கொடுக்க வேண்டிய நிலை வந்தாலும் விட்டு கொடுப்பேனே தவிர நம்ம காதலை மட்டும் ஒருபோதும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். உங்களை நான் கண்டிப்பாக கைவிட மாட்டேன். சசிரேகாவின் வார்த்தைகள் கதிர்வேலனின் மனதை ஆழமாக தொட்டது. அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கிற உறுதி அவனுடைய பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்தது. அவளுடைய கைகளை பார்த்தபடி சில நொடி அமைதியாக நின்றவன் பின்னர் அவளுடைய முகத்தை பார்த்தான். அவனுடைய கண்களில் நிம்மதியும் காதலும் ஒரே நேரத்தில் தெரிந்தது. அன்று அந்த மாந்தோப்பின் அமைதியான சூழலில் சசிரேகா கொடுத்த அந்த வாக்குறுதி கதிர்வேலனின் மனதில் அழியாத ஒன்றாக பதிந்தது. அந்த வயதில் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதும் குடும்பத்தினர் என்ன செய்வார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இருவருக்கும் தெளிவாக தெரிந்தது. எத்தனை தடைகள் வந்தாலும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த நம்பிக்கையோடு அவர்களுடைய காதல் இன்னும் ஆழமாக போய்கொண்டே நின்றது. ரங்கநாதனின் வீட்டிற்கு வழக்கமாக வேலைக்கு வந்து கொண்டிருந்த பாவாயி அன்று தோட்டத்திற்கு வேலைக்கு செல்லவில்லை. அதிகாலையிலேயே ரங்கநாதனின் வீட்டின் வாசலுக்கு வெளியில் வந்து நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய முகத்தில் ஒரு பதற்றம் தெரிந்தது. உள்ளே சென்று சொல்ல வேண்டிய விஷயம்தான் என்றால் நேராக வீட்டுக்குள் செல்ல முடியாத இனத்தைச் சேர்ந்த அவள் வாசலிலேயே தயங்கி நின்று கொண்டு, ஐயா, பண்ணாடி ஐயா, கொஞ்சம் வெளியில் வர்றீங்களா என்று அழைத்தாள். அந்த காலத்தில் பண்ணையாரை மரியாதையுடன் பண்ணாடி ஐயா என்று அழைப்பது வழக்கம். பாவாயியின் குரல் கேட்டதும் வீட்டுக்குள் இருந்து ரங்கநாதன் வெளியில் வந்தார். வாசலில் பாவாயி நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும், என்ன பாவாயி, வேலைக்கு போகாமல் இங்கே நின்று கூப்பிட்டுருக்க? வேற யாரும் வேலைக்கு வரலையா? மஞ்சக்காட்டில் களை எடுக்கிற வேலை இருக்குல்ல என்று கேட்டார். பாவாயி உடனே தலையை தாழ்த்தி கொண்டு, பண்ணாடி ஐயா, எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தானுங்க, அதுக்காக தாங்க நீங்கள் வெளியில் வரணும்னு நின்று கூப்பிட்டுட்டு இருந்தேனுங்க என்று தயக்கத்தோடு சொன்னாள். அப்படியா, சரி, என்ன விஷயம் சொல்லு என்று ரங்கநாதன் கேட்டார். பாவாயி சில நொடிகள் வார்த்தைகளை தேடினாள். பின்னர் மிகவும் அடக்கத்தோடு சங்கடத்தோடு, ஐயா, நாங்கள் உங்ககிட்ட கையேந்தி கூலி வாங்குகிற ஜனங்கங்க. தண்ணி கூட கொட்டாங்குச்சியில் தான் வாங்கி குடிக்கிற ஜனங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட ஒன்றா உட்காந்து பந்தியில் சாப்பிட்ற உரிமையை கேட்கக்கூடாதுங்க இல்லையா? அதை தாங்க சொல்ல வந்தேன் என்றாள். அவள் சொன்னது ரங்கநாதனுக்கு புரிந்தது போலவும் இருந்தது, புரியாதது போலவும் இருந்தது. அடுத்த நொடியே அவருடைய முகத்தில் கோபம் படர்ந்தது. என்ன சொல்கிற பாவாயி? எனக்கு ஒன்றுமே புரியலையே, கொஞ்சம் புரியும்படியா சொல்லு என்று குரலை உயர்த்தினார். அந்த குரலில் பாவாயின் உடல் நடுங்கியது. இருந்தாலுமே சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லாமல் திரும்பி செல்ல முடியாதில்லையா என்று நினைத்தவள், ஐயா, எங்கள் தங்கச்சி மகன் கதிர்வேலுவும் உங்கள் பொண்ணு சசிரேகாவும் மாந்தோப்பில் ஒன்றா பேசிக்கிட்டு நின்றுட்டு இருந்ததை நான் பார்த்துட்டேனுங்க. அதை பார்த்ததுலேருந்து எனக்கு உடம்பெல்லாம் பதறுதுங்க. அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாமல் மறைக்கக்கூடாதுன்னு தாங்க நான் உடனே உங்ககிட்ட சொல்ல ஓடி வந்தேன். நீங்கள் பார்த்து இதை சரி பண்ணிக்கோங்க ஐயா, எங்கள் பையன்கிட்ட நாங்கள் பேசிக்கிறோம் என்று குனிந்தபடியே சொன்னாள். அந்த வார்த்தைகள் ரங்கநாதனின் காதுகளில் விழுந்த நொடியில் அவருடைய முகம் மாறியது. சில நொடிகள் எதுவும் பேசாமல் பாவாயியே பார்த்து கொண்டிருந்தார். அடுத்த கணம் அவருடைய கோபம் எல்லை மீறியது. எவ்வளவு தைரியம் இருந்தால் உங்கள் கீழ்ஜாதி பையன் ஏன் பொண்ணுக்கிட்ட பேசுவான் என்று ருத்ரமூர்த்தியாக கத்தினார்.
ரங்கநாதனின் அந்த கோபத்தை பார்த்த பாவாய்க்கு உடல் முழுவதும் நடுங்கியது. அவள் உடனே கைகளை கூப்பியபடி, ஐயா, நான் பார்த்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தானுங்க வந்தேன். நீங்கள் தான் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணுங்க ஐயா. எங்கள் பையனுக்கு நாங்கள் சொல்லி அவனை சரி பண்ணிக்கிறோங்க. இப்போது அவனுக்கு தேர்வு நடந்துட்டுருக்குதுங்க. அது முடிஞ்சதும் அவனை கோயம்புத்தூர் கல்லூரிக்கு படிக்க அனுப்புகிறதா இருக்குதுங்க. இனிமேல் இந்த பக்கமே வராமல் நாங்கள் பார்த்துக்குறோங்க ஐயா. நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லி இந்த விஷயத்த சுமூகமாக முடிச்சுக்கோங்க ஐயா என்று கையேந்தி கும்பிட்டு கெஞ்சினாள். ரங்கநாதன் அவளை வெறுப்போடு பார்த்தார். சரி சரி போ, உன் தங்கச்சி மகன்கிட்ட சொல்லி வை. இனிமே என் பொண்ணு பக்கம் அவன் திரும்பி கூட பார்க்கக்கூடாது என்று கடுமையாக எச்சரித்துவிட்டு வீட்டுக்குள் சென்றார். வாசல் படியில் நின்று கொண்டு அங்கு நடந்த அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த லட்சுமியின் கை கால்கள் கோபத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தன. அவளுடைய மகளாக வளர்ந்த சசிரேகாவை பற்றி இப்படிப்பட்ட விஷயம் வெளியில் வந்து நிற்பதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ரங்கநாதன் உள்ளே வந்ததும், என்ன இவ இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறா? நம்ம பொண்ணை பற்றி இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிற அளவுக்கு வந்துட்டாளே என்று கோபத்தோடு கேட்டாள். ஆனால் ரங்கநாதனோ அந்த நேரத்தில் தன்னுடைய கோபத்தை ஓரளவு அடக்கி கொண்டிருந்தார். நீ கொஞ்சம் பொறுமையாக இரு லட்சுமி, முதல்ல அக்காவை வர சொல்லி பேசலாம், சசியையும் கூப்பிட்டு பேசலாம், அவள் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம், அதுக்கப்புறமா என்ன முடிவு எடுக்கணும்னு அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் என்றார். லட்சுமியும் சில நொடிகள் அமைதியாக இருந்தவள் பின்னர், நீங்கள் சொல்கிறதும் சரிதாங்க, முதல்ல இந்த விஷயத்த உங்கள் அக்கா கிட்ட சொல்லுங்க என்று கூறினாள். ஆனால் அந்த வீட்டின் அமைதிக்குள் அந்த நொடியிலிருந்து ஒரு பெரிய புயலே உருவாகத் தொடங்கியிருந்தது. இதுவரை மாந்தோப்பின் மறைவில் இருந்த சசிரேகா கதிர்வேலனின் காதல் முதல் முறையாக அவர்களுடைய குடும்பத்தின் வாசல் தேடி வந்துவிட்டது. ஒரு சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு ரங்கநாதன் வீட்டை விட்டு வெளியில் வந்தார். லட்சுமியிடம் நடந்த விஷயத்தை சொல்லிவிட்டு தன்னுடைய அக்கா பானுமதியின் வீட்டை நோக்கி நடந்தார். ரங்கநாதன் வீட்டுக்கும் ரத்னவேல் வீட்டுக்கும் அதிக தூரம் இல்லை. இரு வீடுகளுக்கும் இடையே நடந்து சென்று விடக்கூடிய அளவுக்கு தான் இடைவெளி. அதனால் எந்த வாகனத்தையும் எடுத்து செல்லாமல் வேகமாக நடந்தே தன்னுடைய அக்கா வீட்டை நோக்கி சென்றார். வாசலில் தம்பியை பார்த்ததும் பானுமதியின் முகத்தில் சந்தோஷம் மலர்ந்தது. வாடா, என்ன இந்த நேரத்தில் வந்திருக்க, உள்ள வா என்று அன்போடு அழைத்தாள். ரங்கநாதன் எதுவும் பேசாமல் வீட்டுக்குள் சென்றார். அங்கே ஊஞ்சலில் அமர்ந்திருந்த ரத்தனவேலுவை பார்த்ததும் மாமா என்று அழைத்தார். ரங்கநாதனை கண்டதும் ரத்தனவேலுவும் ஆச்சரியத்தோடு பார்த்தார். வாடா ரங்கா, என்ன அதிசயமாக இருக்குது, இந்த நேரத்தில் வந்திருக்க, சரி சரி வா வா வந்து உட்காரு என்று தன் அருகில் ஊஞ்சலில் இடம் காட்டினார். ரங்கநாதன் அவர் அருகில் சென்று அமர்ந்தார். ஆனால் வந்த விஷயத்தை உடனே சொல்லாமல் தன்னுடைய விரல் நகங்களையே பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய முகத்தில் இருந்த பதற்றத்தையும் அமைதியின்மையையும் பார்த்தார். ரத்தனவேலுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன ரங்கா, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க போனவர் சற்று நேரம் அமைதியாகி பானுமதியை பார்த்து, பானு, உன் தம்பிக்கு முதல்ல கொஞ்சம் மோர் கொண்டு வந்து கொடு என்றார். சரிங்க என்று சொல்லிவிட்டு பானுமதி உடனே உள்ளே சென்றாள். சில நொடிகளில் 2 டம்ளர்களிலும் மோர் எடுத்து கொண்டு வந்தவள் ஒன்றை தன் கணவரிடம் கொடுத்துவிட்டு இன்னொன்றை தன்னுடைய தம்பியிடம் நீட்டினாள். என்னடா தம்பி, வேர்க்க விறுவிறுக்க வந்திருக்க, என்ன விஷயம் சொல்லு என்று அக்கறையோடு கேட்டாள். ரங்கநாதன் அந்த டம்ளரை வாங்கியதும் ஒரே மூச்சில் மோரை குடித்து முடித்தார். பின்னர் காலியான டம்ளரை பானுமதியின் கையில் கொடுத்துவிட்டு சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக, அக்கா, நம்ம சசிரேகாவை பற்றி முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்தேன் என்றார். அந்த வார்த்தையை கேட்டதும் ரத்னவேலும் பானுமதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அப்படியா, என்ன விஷயம் என்று ரத்னவேல் கேட்டார். ரங்கநாதன் ஆழமாக மூச்சை இழுத்து விட்டு கொண்டு பேச ஆரம்பித்தார். மாமா, நம்ம சசிரேகாவும் நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிற பாவாயியோட தங்கச்சி மகன் கதிர்வேலனும் ஏதோ மாந்தோப்பில் நின்று பேசிகிட்டு இருக்கிறதாக என் காதில் வந்து விழுந்துச்சு. அவங்களுக்கு இடையில் என்ன மாதிரியான உறவு இருக்குன்னு எனக்கும் தெரியல. சாயங்காலம் சசிரேகா வீட்டுக்கு வந்தது அவகிட்ட பேசலாம்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த உங்களுக்கும் சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் உடனே வந்துட்டேன். ரங்கநாதன் சொல்லி முடித்த அடுத்த நொடியே ஊஞ்சலில் அமர்ந்திருந்த ரத்தனவேலு திடீரென்று எழுந்து நின்றார். அவருடைய முகம் ஒரு கணத்தில் மாறிவிட்டது. சில நொடிகளுக்கு முன்பு அமைதியாக இருந்த அந்த முகத்தில் இப்போது கடுமையான கோபம் கொழுந்து விட்டு எரிந்தது. கண்கள் சிவந்தன, தாடை இறுகியது. என்ன சொன்ன என்று கோபம் நிறைந்த குரலில் கேட்டார். அந்த கேள்விக்கு பின்னால் இருந்த கோபத்தை பார்த்த ரங்கநாதனுக்கே ஒரு கணம் பதற்றமாகிவிட்டது.
பானுமதியும் அந்த செய்தியை கேட்டு ஆடிப்போனாள். சசிரேகாவா அந்த பையனோடையா என்று அவளுடைய குரல் நடுங்கியது. சில நொடிகளுக்கு முன்பு தம்பியை பார்த்த சந்தோஷத்தில் இருந்த அந்த வீடு இப்போது சசிரேகாவின் பெயரை சுற்றி உருவான அதிர்ச்சியிலும் கோபத்திலும் உறைந்து போயிருந்தது. ரத்னவேலின் மனதில் ஒரே ஒரு எண்ணம்தான் சுழன்று கொண்டே இருந்தது. தன்னுடைய மகள் தன் உயிராக நினைத்து வளர்த்த சசிரேகா தங்களுடைய குடும்பத்துக்கு முற்றிலும் வேறுபட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பையனோடு காதல் வைத்திருக்கிறாளா? அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள அவருடைய மனம் தயாராக இல்லை. அந்த நொடியிலிருந்து சசிரேகாவின் வாழ்க்கையில் இன்னொரு பெரிய புயல் உருவாகத் தொடங்கியது. அன்று மாலை வழக்கம் போல தன்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பிய பாவாயின் மனதில் மிக பெரிய பாரம் இருந்தது. தன் வீட்டிற்கு சென்று முகம் கை கால் கழுவிக்கொண்டு அடுத்த தெருவில் இருந்த தன் தங்கையின் வீட்டை நோக்கி நடந்தாள் பாவாயி. தங்கையின் வீட்டை அடைந்து வீட்டுக்குள் நுழைந்தவுடன் அங்கே இருந்த கதிர்வேலனின் தந்தை ராஜாமணியையும் அவனுடைய தாய் சண்முக வடிவையும் பார்த்ததும் நடந்த விஷயங்களை ஒன்று விடாமல் சொல்ல ஆரம்பித்தாள். ராஜாமணி, இன்னைக்கு நான் தோட்டத்து வேலைக்கு போகும் வழியில் பார்த்த விஷயம் ஒன்று இருக்குது. கதிர்வேலனும் சசிரேகாவும் மாந்தோப்பில் நின்று ரொம்ப நெருக்கமாக பேசிகிட்டு இருந்ததை நான் பார்த்துட்டேன். அந்த விஷயத்த ரங்கநாதன் பண்ணையார்கிட்ட நான் சொல்லிட்டேன். அவர் ரொம்ப கோபப்பட்டார். தான் பொண்ணை கண்டிக்க போகிறேன்னு சொன்னார். நீங்களும் உங்கள் பையனை அடக்கி வைங்கன்னு என்னையும் சொல்ல சொன்னார் என்று நடந்த அனைத்தையும் அப்படியே விவரித்தாள். பாவாயி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சண்முக வடிவின் நெஞ்சை தாக்கியது. அவள் தன்னுடைய நெஞ்சில் அடித்து கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள். எதுக்குடா இந்த பையனுக்கு இப்படி பொத்தி போச்சு? நம்ம ஜாதி என்ன, நம்ம குலம் என்ன? நாம் போய் அவ்வளோ பெரிய இடத்துல கை வைக்கலாமா? இது தப்புன்னு தெரியலையா அவனுக்கு? படிக்க வச்சது ரொம்ப தப்பாக போச்சே. இப்படி ஒரு பிரச்சனையை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டானே என்று கதறினாள். ராஜாமணி அங்கே அமைதியாக நின்று கொண்டிருந்தார். அவருக்கும் கோபம் இருந்தது. ஆனால் அந்த கோபத்தை காட்டிலும் அச்சம்தான் அவருடைய மனதை அதிகமாக ஆக்கிரமித்திருந்தது. அவர் காவல்துறையில் காவலராக பணியாற்றி வந்தாலும் தன்னுடைய சமூகத்தின் நிலை என்ன என்பதையும் அந்த ஊரில் யாருடைய செல்வாக்கு எவ்வளவு என்பதையும் நன்றாக அறிந்திருந்தார். அதனால் தன்னுடைய மகன் சசிரேகாவை காதலிப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல என்பதை அவர் புரிந்து கொண்டார். அது அவர்களுடைய குடும்பத்தையே ஆபத்தில் தள்ளக்கூடிய விஷயம். இதுவரை அந்த ஊரில் எந்த பிரச்சனையிலும் தலையிடாமல் ஒதுங்கியே வாழ்ந்து வந்த ராஜாமணி தன்னுடைய மகனால் ஒரு நாள் இப்படி ஒரு நிலை உருவாகும் என்று நினைத்தே பார்க்கவில்லை. அவர் கதிர்வேலனை பற்றி நினைத்து கொண்டிருந்தார். இவனிடம் என்ன சொல்லி புரிய வைப்பது என்று மனதிற்குள் யோசித்தார். சசிரேகாவிடமிருந்து அவனை பிரிக்க வேண்டும், அதுவும் உடனடியாக. அதற்கான ஒரே வழி கதிர்வேலனை அந்த ஊரை விட்டே அனுப்புவதுதான் என்று அவருக்கு தோன்றியது. சில நாட்கள் அவனை வீட்டிலேயே வைத்திருக்க வேண்டும். அதற்குள் அவனுடைய தேர்வு முடிந்ததும் கோயம்புத்தூரில் இருக்கும் ஒரு கல்லூரியில் சேர்த்து விடுதியில் தங்க வைத்து விட வேண்டும். இனிமேல் ஊருக்கே வரக்கூடாது, படிப்பை முடிச்சுட்டு வாழ்க்கையை பார்த்துக்கோ என்று அவனிடம் கண்டிப்பாக சொல்லிவிட வேண்டும் என்று முடிவு செய்தார். ஆனால் அந்த முடிவை எடுத்தபோதும் ராஜாமணியின் மனம் நடுங்கத்தான் செய்தது. ஏனென்றால் அந்த ஊரின் நிலை அவருக்கு தெரியும். இந்த காதல் வெளியில் தெரிந்தால் கதிர்வேலனுடைய உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படலாம் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். சண்முக வடிவுக்கும் அதே அச்சம்தான். நம்மால் அந்த பெரிய குடும்பத்தை எதிர்த்து நிற்க முடியாது, நம்ம பையனோட உயிரை நாம தான் காப்பாற்றணும் என்ற எண்ணம் இருவருடைய மனதிலும் ஆழமாக பதிந்தது. அவர்கள் மகனுடைய காதலை புரிந்து கொள்ள முயற்சி செய்வதற்கு முன்பாகவே அந்த காதலிலிருந்து அவனை பிரித்து அவனுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமே அவர்களை ஆட்கொண்டது. அந்த இரவு அந்த சிறிய வீட்டில் யாருக்கும் நிம்மதியான தூக்கம் வரவில்லை. ஒருபுறம் மகனின் காதல், மறுபுறம் அந்த காதலால் வரக்கூடிய ஆபத்து. எதை தேர்ந்தெடுப்பது என்று தெரியாமல் தங்களுடைய மகனின் எதிர்காலத்தை நினைத்து அந்த தாய் தந்தை இருவரும் அடங்காத துயரத்தில் மூழ்கி போனார்கள். கதிர்வேலனோ தன்னுடைய காதல் இரு வீடுகளிலும் இத்தனை பெரிய புயலை எழுப்பியிருப்பதை அறியாமல் சசிரேகாவை நினைத்தபடியே பள்ளி முடித்து வீடு திரும்பி கொண்டிருந்தான். சசிரேகாவின் வீட்டிலோ நிலைமை முற்றிலும் வேறு விதமாக இருந்தது. ரங்கநாதனின் வீட்டில் ரத்னவேல், பானுமதி, சண்முகவேல், செந்தில்வேல் என்று நால்வருமே வந்து சேர்ந்திருந்தார்கள். அந்த வீட்டில் வழக்கமாக இருக்கும் இயல்பான அமைதி அன்று இல்லை. ஒவ்வொருவருடைய முகத்திலும் கோபமும் பதற்றமும் தெளிவாக தெரிந்தது. அனைவருடைய பார்வையும் வாசல் பக்கமே இருந்தது. சசிரேகா எப்போது வீட்டுக்கு வருவாள் என்பதற்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். செந்தில்வேலுக்கு கோபத்தை அடக்கி கொள்ளவே முடியவில்லை. தன்னுடைய தங்கை இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறாள் என்ற செய்தியை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. நான் இப்போவே
பள்ளிக்கு போய் அவளை அழைச்சிட்டு வந்துடுறேன் என்று அவன் ஆத்திரத்தோடு சொல்லிய போது ரத்னவேல் உடனே அவனை தடுத்தார். நீ எங்கேயும் போகக்கூடாதுடா, அமைதியாயிரு என்று கண்டிப்போடு சொன்னார். செந்தில்வேல் மீண்டும் ஏதோ சொல்ல வாயெடுத்த போது ரத்னவேல் அவனை பார்த்தபடி, நாம் இப்போ பள்ளிக்கு போய் அவளை அழைச்சிட்டு வந்தோன்னா ஊரில் விஷயம் இன்னும் பெருசாக பரவிடும்டா. இப்போ நமக்கு அவசரம் வேண்டாம். காதும் வச்ச மாதிரி அமைதியாக இந்த விஷயத்தை முடிக்கணும். யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கணும். அதனால் நீ கொஞ்சம் அமைதியாக இரு என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளில் இருந்த அனுபவமும் எச்சரிக்கையும் செந்தில்வேலை அமைதியாக்கியது. சண்முகவேலும் அங்கே அமைதியாகத்தான் நின்று கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய முகத்தில் இருந்த கோபத்தை மறைக்கவே முடியவில்லை. தன்னுடைய தங்கை இப்படி ஒரு விஷயத்தில் சிக்கியிருக்கிறாள் என்ற ஆத்திரம் அவனுக்குள் கொதித்து கொண்டே இருந்தது. நம்ம குடும்பத்தோட மரியாதை என்னாகுது என்ற எண்ணமே அவனை வாட்டியது. செந்தில்வேலுக்கும் அதே கோபந்தான். ஆனால் பெரியவர்கள் முன்னால் வெளிப்படையாக எதுவும் செய்ய முடியாமல் இருவரும் மிகவும் சிரமப்பட்டு தங்களை தாங்களே கட்டுப்படுத்தி கொண்டு நின்றிருந்தார்கள். பானுமதியின் மனநிலையோ வேறு விதமாக இருந்தது. சசிரேகா தன்னுடைய சொந்த மகள், அவளை தத்து கொடுத்து விட்டார்கள் என்றாலும் அவளை பெற்றெடுத்த தாயாக அவள் மீது இருந்த பாசம் குறையவில்லை. குழந்தையாக இருந்த காலத்திலிருந்தே சசிரேகாவை தன் கண்முன்னே பார்த்து வளர்ந்தவள். அந்த பெண்ணின் வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் சிக்கியிருப்பதை நினைத்ததும் அவளுடைய மனம் பதறியது. ரத்னவேல் மட்டும் வெளியில் அமைதியாக தோன்றினாலும் அவருடைய மனதுக்குள் கோபமும் கவலையும் கொதித்து கொண்டுதான் இருந்தது, மாறி மாறி. ரங்கநாதனும் லட்சுமியும் ஏற்கனவே அதிர்ச்சியில் இருந்தார்கள். இப்போது இந்த வீட்டில் இருந்த ஒவ்வொருவரும் வெவ்வேறு மனநிலையில் சசிரேகாவின் வரவுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். பள்ளி முடிந்ததும் வழக்கம் போல சசிரேகா வீட்டிற்கு வந்தாள். வீட்டின் வாசலை அடைந்ததும் அங்கே வழக்கத்துக்கு மாறாக நிறைய செருப்புகள் கிடப்பதை பார்த்தாள். யாரெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க என்று மனதுக்குள் யோசித்தபடியே தன்னுடைய காலில் இருந்த செருப்புகளை கழற்றி வாசலில் வைத்துவிட்டு வீட்டுக்குள் சென்றாள். கூடத்திற்குள் நுழைந்தவுடன் அவள் எதிர்பார்க்காத காட்சி அவளுடைய கண்களில் பட்டது. அங்கே அவளுடைய அப்பா ரங்கநாதனும் அம்மா லட்சுமியும் இருந்தார்கள். அவர்களுடன் சசிரேகாவை பெற்றெடுத்த பானுமதியும் ரத்னவேலும் அவளுடைய அண்ணன்கள் சண்முகவேலும் செந்தில்வேலும் இருக்க கண்டாள். அவர்களை பார்த்ததும் சசிரேகாவுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. அப்பா அம்மா என்று அழைத்தபடி அவர்களை நோக்கி சில அடிகள் எடுத்து வைத்தாள். ஆனால் அடுத்த நொடி அவளுடைய கால்கள் தானாக நின்று விட்டன. அவர்களுடைய முகங்களை பார்த்ததும் சசிரேகாவின் மனத்தில் ஏதோ ஒரு அச்சம் எழுந்தது. யாருடைய முகத்திலும் வழக்கமான பாசமோ சிரிப்போ இல்லை. ரங்கநாதனின் முகத்தில் கடுமையான கோபம், லட்சுமியின் முகத்தில் பதற்றத்தோடு கலந்த கோபம், சண்முகவேலும் செந்தில்வேலும் தங்களுடைய முகங்களில் வெளிப்படையாகவே வெறுப்பையும் கோபத்தையும் காட்டினார்கள். சசிரேகாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்னாச்சு என்று தயக்கத்தோடு கேட்டாள். அவளுடைய குரலில் இருந்த நடுக்கமே அந்த அறையில் அமைதியை இன்னும் கனமாக்கியது. அவள் ரங்கநாதனை பார்த்தாள். அவரும் கோபத்தோடு அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தார். லட்சுமியிடம் பார்வையை திருப்பினால் அவளுடைய முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. சசிரேகாவின் உடல் முழுவதும் பயத்தில் நடுங்க தொடங்கிவிட்டது. அப்போது ரத்னவேல் திடீரென்று அவளை நோக்கி, என்ன காரியம் பண்ணிட்டு நீ என்று கடுமையாக கேட்டார். அந்த கேள்வி சசிரேகாவை ஒரு கணம் திகைக்க வைத்தது. என்ன காரியம்? அவளுடைய மனதில் வேகமாக பல எண்ணங்கள் ஓடின. அடுத்த நொடியே அவளுடைய உள்ளுக்குள் ஒரு பயப்பந்து உருண்டு வந்து தொண்டையில் சிக்கி கொண்டது. ஒருவேளை கதிர்வேலனும் நானும் காதலிக்கிற விஷயம் இவர்களுக்கு தெரிஞ்சிடுச்சா? அவள் அவர்களை பார்த்தபடி எதுவும் பேசாமல் நின்றாள். ரத்னவேலின் குரல் மீண்டும் இடி போல ஒலித்தது. யார் அந்த பையன்? அவன் எந்த ஜாதின்னு தெரிஞ்சுதான் அவனோட பழகினியா நீ? அந்த வார்த்தைகளை கேட்ட நொடியில் சசிரேகா முழுவதுமாக ஆடிப்போனாள். அவளுடைய காதல் விவகாரம் வீட்டுக்கு தெரிந்துவிட்டது. அதுவும் வெறும் காதலை பற்றி மட்டும் அவர்கள் கேள்விப்படவில்லை, கோபப்படவில்லை. கதிர்வேலன் எந்த சமூகத்தைச் சேர்ந்தவன் என்பதுதான் அவர்களுடைய கோபத்தின் முக்கிய காரணமாக இருந்தது என்பதை அந்த நொடியில் சசிரேகா புரிந்து கொண்டாள். இத்தனை நாட்களாக அவள் மனதில் இருந்தது காதல் மட்டுமே. கதிர்வேலனை பார்க்க வேண்டும், அவனோடு பேச வேண்டும், அவனுடைய குரலை கேட்க வேண்டும், அவனுடன் எதிர்காலத்தை பற்றிய கனவு காண வேண்டும். அந்த காதலின் இனிமையில் அவள் குடும்பம், சமூகம், ஜாதி, எதிர்ப்பு என்று எதையுமே நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் அன்று அந்த வீட்டின் நடுவில் நின்றபோது அந்த காதலின் மறுபக்கம் அவளுடைய கண்களுக்கு முதன்முறையாக தெரிந்தது. தன்னுடைய காதலுக்கு எதிர்ப்பு வரும், அதுவும் ஜாதி என்ற பெயரில் மிகப்பெரிய எதிர்ப்பு வரும் என்பதை அந்த நொடியில் அவள் உணர்ந்தாள். ஒரு பக்கம் கதிர்வேலனை இழந்துவிடக்கூடாது என்ற பயம், மறுபக்கம் தன்னுடைய குடும்பத்தினர் தன் காதலை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற அச்சம்.
இத்தனை நாட்களாக காதலின் சந்தோஷத்தில் திளைத்து கொண்டிருந்த சசிரேகாவின் மனம் அன்று முதன்முறையாக அந்த காதலால் வரப்போகும் வேதனையை நினைத்து பயத்தில் உறைந்து நின்றது. எதுவும் பேசாமல் தலை குனிந்து அமைதியாக நின்று கொண்டிருந்த சசிரேகாவை பார்த்ததும் சண்முகவேலுக்கும் செந்தில்வேலுக்கும் ஆத்திரம் கட்டுக்கடங்காமல் போனது. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா என்று கோபத்தோடு இருவரும் அவளை நோக்கி முன்னேறினர். சசிரேகாவை அடிப்பதற்காக அவர்களில் ஒருவன் கையை ஓங்கிய போது உடனே ரத்னவேல் அவர்களை தடுத்து நிறுத்தினார். சண்முகம், செந்தில், அமைதியாயிருங்க. யாரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஆத்திரம் மீறி எதுவும் நடக்கக்கூடாது. அவள் உங்கள் தங்கச்சி. அவன் மேலே கை வைக்கிற வேலை எதுவும் இருக்கக்கூடாது. போய் ஓரமாக போய் நில்லுங்க என்று கடுமையான குரலில் எச்சரிக்கை செய்தார். தந்தையின் வார்த்தைகளுக்கு இருவருமே உடனே கட்டுப்பட்டார்கள். கோபத்தை அடக்க முடியாமல் தங்களுடைய கைகளை இறுக கைமுஷ்டியாக மடக்கி அந்த கைகளை இன்னொரு கையால் குத்தி கொண்டபடி ஓரமாக சென்று நின்றார்கள். அவர்களுடைய முகத்தில் இருந்த கோபத்தை பார்த்த சசிரேகா இன்னும் அதிகமாக ஆடிப்போனாள். அவள் கண்களில் கண்ணீர் தேங்கியது. ஆனால் அதை துடைக்கக்கூட துணிவே இல்லாமல் தலை குனிந்தபடி நின்றாள். அப்போது பானுமதி அவள் அருகில் வந்து, சசி, என்னடி பண்ணி வச்சிருக்கிற என்ற ஆத்திரத்தோடு அவளுடைய இரு தோள்களையும் பிடித்து குலுக்கினாள். சசிரேகாவால் பதில் சொல்லவே முடியவில்லை. எவ்வளவு தைரியம் இருந்தால் அந்த சமூகத்து பையனை போய் காதலிப்ப? இதனால் நம்ம பேர், நம்ம குடும்பத்தோட மானம் எவ்வளவு கெட்டு போகணும்னு உனக்கு தெரியாதா? உங்கள் அப்பா தலையை நிமித்திக்கிட்டு வீதியில் நடக்க முடியுமா? நம்ம குடும்பத்துக்கு இருக்கிற மரியாதை என்ன ஆகும்னு நினச்சி பார்த்தியா? ஒரு நிமிஷமாவது யோசிச்சியாடி என்று பானுமதி குரலை உயர்த்தினாள். அவளுடைய வார்த்தைகள் சசிரேகாவின் மனதை குத்தியது. பானுமதியின் குரலில் கோபம் இருந்தாலும் அதன் அடியில் இருந்த கவலையும் வேதனையும் தெளிவாக தெரிந்தது. என் தம்பி ரங்கநாதன் உன்னை வளர்த்த பாவத்துக்காக அவன் இப்படி ஒரு சிக்கலில் மாட்டி வச்சிட்டியேடி. அவன் உன்னை எவ்வளவு பாசமாக வளர்த்தான். உனக்கு எதுவும் குறை வைக்காமல் பார்த்துக்கிட்டான்ல. அவனுக்கு போய் இப்படி ஒரு தலைவலியை கொண்டு வந்து நின்றுட்டியேடி என்று கதறினாள் பானுமதி. அந்த வார்த்தைகளை கேட்டதும் சசிரேகாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவளால் எந்த வார்த்தையும் பேச முடியவில்லை. தன்னுடைய காதல் தவறு என்று அவள் நினைக்கவே இல்லை. கதிர்வேலனை உண்மையாக காதலித்தாள். ஆனால் தன்னுடைய பெற்றவர்களும் தன்னை வளர்த்தவர்களும் இப்போது தன்னுடைய காதலால் இவ்வளவு வேதனைப்படுகிறார்கள் என்பதை பார்த்தபோது அவளுடைய மனம் இரண்டாக பிளந்தது. ஒருபுறம் கதிர்வேலன், மறுபுறம் தன்னை உயிராக நினைத்து வளர்த்த குடும்பம். எதை விட்டு கொடுப்பது, எதை காப்பாற்றுவது என்று புரியாமல் கண்களில் வழிந்த கண்ணீரோடு தலை குனிந்து நின்று கொண்டிருந்தாள். ரங்கநாதனுக்கு சசிரேகா மீது இருந்த வளர்ப்பு பாசம் அந்த நேரத்தில் அவருடைய கோபத்தையே மறைத்து விட்டது. அவளை பார்த்து கடுமையாக கண்டிக்கவும் அவருடைய மனம் இடம் கொடுக்கவில்லை. குழந்தையாக இருந்த காலத்திலிருந்து தன்னுடைய மகளாகவே நினைத்து வளர்த்தவள். அவளுடைய சிரிப்பையும் அழுகையையும் சிறு வயது குறும்புகளையும் அருகில் இருந்து பார்த்தவர். அந்த பாசத்தை எல்லாம் ஒரே நொடியில் தூக்கி எறிந்துவிட்டு அவளை தண்டிக்க அவரால் முடியவில்லை. ஆனால் அவள் தேர்ந்தெடுத்திருந்த அந்த காதலை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் அவருடைய மனமும் இல்லை. குடும்பத்தின் மரியாதை, சமூகத்தின் பார்வை, தன்னுடைய நிலை என்று 1000 எண்ணங்கள் அவரை அழுத்தி கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் ரங்கநாதனால் தன்னுடைய உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவர் மெதுவாக சசிரேகாவின் அருகில் சென்றார். அவள் இன்னும் தலை குனிந்தபடியே கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள். ரங்கநாதனின் கண்களில் கண்ணீர் திரண்டிருந்தது. அடுத்த நொடி அவளிடம் கையேந்தி தழுதழுத்தபடி பேசினார். அம்மா தாயே சசிரேகா, உன்னை நான் என் உயிருக்குயிராக நேசித்து வளர்த்தேம்மா. நீ என் பொண்ணு இல்லைன்னு நான் ஒரு நாள் நினச்சதே இல்லைம்மா. உனக்காக என்னால் முடிஞ்சதையெல்லாம் பண்ணினேன். இப்போ என் மானத்தை வாங்கிடாதம்மா. என் மானத்தை காப்பாற்றி கொடுமா. அதை நான் உன்கிட்ட பிச்சையாக கேட்குறேன் என்று கதறியபடியே திடீரென்று சசிரேகாவின் காலிலேயே விழுந்து விட்டார். அந்த காட்சி அங்கே இருந்த அனைவரையுமே அதிர்ச்சியில் உறைய வைத்தது. ஐயோ என்று பானுமதி அலறினாள். தம்பி, என்னடா பண்ணுற என்று பதறியபடியே ஓடி வந்தாள். ரத்னவேலுவும் அந்த காட்சியை பார்த்து அதிர்ந்து போனார். உடனே ரங்கநாதனை பிடித்து எழுப்ப முயன்றார். டே ரங்கா, எழுந்திருடா, என்ன காரியண்டா பண்ணுற, எழுந்திரு என்று அவனை தூக்கினார். லட்சுமியால் அந்த காட்சியை பார்க்கவே முடியவில்லை. அவள் தன்னுடைய வாயை கைகளால் பொத்தி கொண்டு அழுதாள். சண்முகவேலும் செந்தில்வேலும் சிலையாக நின்று விட்டார்கள். தங்களுடைய மாமா இப்படி தங்களுடைய தங்கையின் காலில் விழுந்து கெஞ்சும் அளவுக்கு நிலைமை வந்துவிட்டதே என்ற அதிர்ச்சி அவர்களை உலுக்கியது. ஆனால் அந்த அதிர்ச்சிக்கு பின்னால் அவர்களுக்குள் சசிரேகா மீது இருந்த கோபம் இன்னும் பல மடங்கு அதிகரித்தது. தன் காதலுக்காக மாமாவையே இப்படி காலில் விழ வச்சிட்டாளே என்ற எண்ணம் அவர்களுடைய மனதை கொதிக்கச் செய்தது. ஆனால் இந்த எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த சசிரேகா மட்டும் இறுகி போய் நின்றாள்.
அவளுடைய கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. தன்னுடைய வளர்ப்பு தந்தை தன் காலில் விழுந்து கெஞ்சிய காட்சி அவளுடைய மனதை நிச்சயமாக காயப்படுத்தியது தான். அவருடைய கண்ணீரை அவளால் பார்க்காமல் இருக்க முடியவில்லை தான். ஆனால் அந்த கண்ணீரால் அவளுடைய காதலை மட்டும் அசைத்து பார்க்க கூட முடியவில்லை. கதிர்வேலன் மீது அவள் கொண்டிருந்த காதல் அந்த அளவுக்கு ஆழமாக வேரூன்றி இருந்தது. அப்பா என்னை இவ்வளவு பாசமாக வளர்த்துருக்கிறாரு, அவருடைய கண்ணீருக்கு நான் என்ன பதில் சொல்வது என்று அவளுடைய மனம் வேதனையில் துடித்தாலுமே இன்னொரு குரல் அவளுக்குள் தெளிவாக சொல்லிக்கொண்டே இருந்தது. கதிர்வேலனை மட்டும் விட்டு கொடுக்க முடியாது. அவள் தன்னுடைய காதலை பற்றி ஏற்கனவே முடிவு செய்துவிட்டாள். பெற்றவர்களின் கண்ணீராக இருந்தாலும் சரி, தன்னை வளர்த்தவர்களின் கண்ணீராக இருந்தாலும் சரி, அந்த கண்ணீர் அவளுடைய மனதை பிளந்தாலும் கதிர்வேலனை மறந்துவிட வேண்டும் என்ற முடிவை மட்டும் அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவனிடம் தான் கொடுத்த வாக்குறுதி அவளை நினைவுபடுத்தியது. என் உயிரே போனாலும் உங்களை நான் விட மாட்டேன் என்று கதிர்வேலனிடம் சொன்ன அந்த வார்த்தைகள் அவளுடைய மனதுக்குள் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. சசிரேகா கண்களை மூடி சில நொடிகள் நின்றார். பின்னர் மெதுவாக கண்களை திறந்தவள். அவளுடைய முகத்தில் கண்ணீர் இருந்தது. ஆனால் அந்த கண்ணீருக்கு பின்னால் ஒரு உறுதியும் இருந்தது. தன் காலில் விழுந்து கதறிய ரங்கநாதனை பார்த்தபோதும் அவளுடைய மனம் கதிர்வேலனை விட்டு கொடுக்க தயாராக இல்லை. கதிர்வேலனை மறக்க முடியாது, அவனை விட்டு கொடுக்கவும் முடியாது என்ற முடிவில் அசைக்க முடியாதவளாக நின்றாள். ஒரு இளம்பெண்ணின் காதலுக்கு ஒரு குடும்பத்தின் மரியாதை பற்றிய பிடிவாதத்திற்கும் இடையே தொடங்கிய இந்த மோதல் இனி அவர்களுடைய வாழ்க்கையை எந்த திசைக்கு அழைத்து செல்லப் போகிறது? ரங்கநாதனின் காலில் விழுந்து கதறிய காட்சியை பார்த்தபோதும் சசிரேகாவின் மனம் தளரவில்லை. அவள் அனைவரையும் பார்த்தபடி தழுதழுத்த குரலில் பேசத் தொடங்கினாள். அப்பா, அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. என்னால் கதிர்வேலனை மறக்க முடியாது. எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தால் அது கதிர்வேலன் கூட தான். யார் என்ன சொன்னாலும் சரி, என் முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது. தயவு செஞ்சு என்னை வற்புறுத்தாதீங்க. உங்கள் கௌரவத்துக்காக என் காதலை நான் விட்டு கொடுக்க முடியாது. அவ்வளவு உறுதியாக சொல்லிவிட்டு இனியும் அங்கே நின்று அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல மனமில்லாதவளாக தன்னுடைய அறைக்குள் சென்றாள். கதவை மூடி உள்ளே தாழ்பால் போட்டுக்கொண்டாள். அந்த கதவு மூடப்பட்ட சத்தம் அந்த வீட்டில் இருந்த அனைவரையும் சில நொடிகள் உறைய வைத்தது. யாருக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. சசிரேகா இப்படிப்பட்ட ஒரு முடிவை இவ்வளவு உறுதியாக சொல்வாள் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ரங்கநாதன் அப்படியே நின்று கொண்டிருந்தார். சில நிமிடங்களுக்கு முன்பு தான் காலில் விழுந்து கெஞ்சியும் மனம் இறங்காத அதே மகள் இப்போது தன்னுடைய காதலை விட்டு கொடுக்க முடியாது என்று முகத்திற்கு நேராக சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று விட்டாள். அதை அவரால் நம்பவே முடியவில்லை. லட்சுமியின் கண்கள் கண்ணீரில் குளமானது. அனைவரும் அதிர்ந்து நின்ற நிலையில் ரத்தினவேல் மட்டும் தன்னுடைய மனதை ஓரளவு திடப்படுத்தி கொண்டு ஒரு முடிவுக்கு வந்தார். இனிமே சசிரேகாவை பள்ளிக்கு அனுப்பக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே வச்சிருங்க. பின்னாடி என்ன செய்யணும்னு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அவள் அந்த பையனை சந்திக்கிற வாய்ப்பை அவளுக்கு கொடுக்கக்கூடாது என்று உறுதியாக சொன்னார். பின்னர் ரங்கநாதனை பார்த்து அந்த பையனை பற்றியும் விசாரிக்கணும். அவன் வீட்டில் நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு எச்சரிக்கலாம். நீங்கள் போய் அவங்கள அழைச்சிட்டு வாங்க. கதிர்வேலன்கிட்டையும் இனிமேல் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லி வைக்கலாம் என்றார். ரங்கநாதனும் வேறு வழியில்லாமல் தலையசைத்தார். அப்படியே பண்ணிடலாம் என்றார். அந்த வீட்டில் இருந்து யாருக்குமே சசிரேகாவின் காதலை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இல்லை. ஒரே வீட்டுக்குள் இரண்டு எதிரெதிரான முடிவுகள் உருவாகி கொண்டிருந்தது. குடும்பம் காதலை முறிக்க வேண்டும் என்று முடிவு செய்தது. சசிரேகாவோ காதலை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தாள். சசிரேகாவின் காதலை ஏற்றுக்கொள்ளாத குடும்பத்தினர் எடுத்த முதல் முடிவு அவளை பள்ளிக்கு அனுப்பாமல் வீட்டிலேயே வைத்திருப்பது. முன்பு காலையில் பள்ளிக்கு செல்லும் அவசரத்தில் வீட்டை விட்டு புறப்பட்டவள் இப்போது வீட்டின் 4 சுவர்களுக்குள் முடங்கி கிடந்தாள். அதற்கு மேல் கதிர்வேலனை பார்க்க முடியாத நிலை. கதிர்வேலனுக்கும் அதே நிலைதான். சசிரேகா பள்ளிக்கு வரவில்லை என்பதை முதல் நாளே அவன் கவனித்து விட்டான். அடுத்த நாள் வருவாள் என்று காத்திருந்தான். அதற்கு அடுத்த நாளும் அவள் வரவில்லை. நாட்கள் நகர்ந்தும் சசிரேகா வராததால் ஏதோ பெரிய விஷயம்தான் நடந்திருக்கிறது என்பதை அவனும் புரிந்து கொண்டான். அவனுடைய வீட்டிலும் அவனை உட்கார வைத்து பல முறை அறிவுரை கூறிவிட்டார்கள். ராஜாமணியும் சண்முகவடிவும் பாவாயும் சேர்ந்து, கதிர்வேலா, இந்த காதல் நமக்கு சரிப்பட்டு வராது. நம்ம குடும்ப நிலை என்னன்னு உனக்கே தெரியும். அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க நம்ம காதலை ஏற்றுக்க மாட்டாங்க. நீ படிப்பை மட்டும் பார்த்துக்கோ. இந்த விஷயத்தை தொட விட்டுடுறா என்று எவ்வளவோ எடுத்து சொன்னார்கள். கதிர்வேலனும் அமைதியாக அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தான். அவர்களை எதிர்த்து வாதம் செய்யவில்லை. ஆனால் அவர்கள் சொன்னதற்காக தன்னுடைய காதலை மட்டும் அவன் கைவிடவில்லை.
சசிரேகாவை மனதிலிருந்து அகற்ற வேண்டும் என்று அவனால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் அவள் பள்ளிக்கு வருவாளா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான். அவள் வரவில்லை என்றாலுமே மறுநாள் வருவாள் என்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டிருந்தான். இதற்கிடையில் அவனுடைய தேர்வுகளும் முடிந்தது. விடுமுறை தொடங்கியதும் ராஜாமணியும் சண்முகவடிவும் ஏற்கனவே எடுத்திருந்த முடிவின்படி கதிர்வேலனை கோயம்புத்தூரில் உள்ள ஒரு கல்லூரியில் சேர்த்தார்கள். அங்கேயே அவனை விடுதியில் தங்க வைத்துவிட்டு வீட்டுக்கு திரும்பினர். மகனை ஊரை விட்டு அனுப்பிவிட்டால் அந்த காதலும் மெல்ல மெல்ல மறைந்துவிடும் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் கதிர்வேலனின் மனதில் சசிரேகா மீதான காதல் மட்டும் இன்னும் ஆழமாகி கொண்டே போனது. அவன் கோயம்புத்தூருக்கு சென்ற பிறகும் சசிரேகாவை மறக்கவில்லை. இங்கே சசிரேகாவின் நிலைமையும் மாறவே இல்லை. அவளை மீண்டும் பள்ளிக்கு அனுப்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டபோது குடும்பத்தினர் ஒரு புதிய முடிவை எடுத்தார்கள். சசிரேகாவை பள்ளிக்கு அழைத்து செல்வதும் பள்ளி முடிந்ததும் மீண்டும் வீட்டுக்கு தானே அழைத்து வருவதும் ரங்கநாதனை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். சசிரேகா பள்ளிக்கு செல்லும்போது அவளுடைய அப்பாவுடன் இருப்பார். அவள் பள்ளி முடித்து திரும்பி வரும்போது கூடவே இருந்து அழைத்து வருவார். அதனால் கதிர்வேலனும் சசிரேகாவும் மீண்டும் ஒருவரை ஒருவர் பார்க்கும் வாய்ப்பே இல்லாமல் போனது. அவர்களுடைய மாந்தோப்பு வழிப்பாதை அப்படியே இருந்தது. ஆனால் அவர்களால் தான் சந்திக்க முடியாமல் போனது. இதற்கிடையில் கதிர்வேலன் கோயம்புத்தூரில் உள்ள கல்லூரியில் சேர்ந்து விட்டான் என்ற செய்தி ரங்கநாதன் குடும்பத்துக்கு கிடைத்த பிறகுதான் சசிரேகாவை மீண்டுமே அந்த பள்ளியில் தொடர்ந்து படிக்க அனுமதித்தார்கள். அவள் மேல்நிலை வகுப்பில் சேர்ந்து படிக்க தொடங்கினாள். முன்பு பள்ளிக்கு செல்லும் ஒவ்வொரு நாளும் அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. தோழிகளோடு பேசுவது, சிரிப்பது, கதிர்வேலனை பார்ப்பது அவளுடைய வாழ்க்கையின் இயல்பான பகுதிகள். இப்போது அந்த மகிழ்ச்சி எதுவுமே இல்லை. மலர்விழியும் செண்பகவல்லியும் அவளோடு இருந்தார்கள் தான். ஆனால் சசிரேகாவின் மனதில் இருந்த வெறுமையை அவர்களால் போக்க முடியவில்லை. அவர்கள் இருவருடனும் பள்ளிக்கு சென்று வந்தாலுமே அவளுடைய முகத்தில் எப்போதுமே சோகம் மட்டுமே தெரிந்தது. மனதளவில் தனியாகவே வாழ்ந்து கொண்டிருந்தாள் சசிரேகா. இப்படியே சில நாட்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்றது. சசிரேகா வழக்கம் போல பள்ளிக்கு சென்று வந்து கொண்டிருந்தாள். அவள் அமைதியாக படிப்பில் கவனம் செலுத்துவது போலவே இருந்ததால் அவளை தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை குடும்பத்தினர் கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினார்கள். சசிரேகாவும் வெளியில் எதையும் காட்டிக்கொள்ளாமல் மௌனமாகவே பள்ளிக்கு சென்று வந்தாள். ஆனால் அவளுடைய மனதில் கதிர்வேலன் மட்டும் மாறாமல் இருந்தான். அந்த நேரத்தில்தான் ஒரு நாள் கதிர்வேலன் தன்னுடைய நண்பன் ஒருவனுடன் யாருக்கும் தெரியாமல் ஊருக்கு வந்தான். சசிரேகாவை நேரில் சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை அவன் அறிந்திருந்தான். அதனால் அவளிடம் தன்னுடைய செய்தியை சேர்ப்பதற்காக செண்பகவல்லியை தேடிச் சென்றான். அவளை சந்தித்த கதிர்வேலன் தன்னுடைய கையில் இருந்த ஒரு கடிதத்தை அவளிடம் கொடுத்தான். இதை சசிக்கிட்ட மட்டும் கொடுத்துரு, வேற யாருக்கும் தெரியக்கூடாது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். செண்பகவல்லியும் அந்த கடிதத்தை யாருக்கும் தெரியாமல் பாதுகாத்து கொண்டு போய் சென்று சசியிடம் கொடுத்தாள். அதன் பிறகு அவர்கள் இருவருக்கும் இடையே மீண்டும் ஒரு புதிய பாதை திறந்தது. அது கடிதங்களின் பாதை. கதிர்வேலன் தன்னுடைய மனதில் இருந்ததை கடிதமாக எழுதி செண்பகவல்லியிடம் கொடுப்பான். அவள் அதை சசிரேகாவிடம் சேர்ப்பாள். சசிரேகாவும் பதில் கடிதம் எழுதி செண்பகவல்லியிடம் கொடுப்பாள். அந்த கடிதம் கதிர்வேலனின் நண்பன் மூலம் அவனிடம் சேரும். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாத நிலையிலும் அவர்களுடைய காதல் கடிதங்களின் வழியாக உயிரோடு இருந்து கொண்டுதான் இருந்தது. யாருக்கும் சந்தேகம் வரவில்லை. சசிரேகா பள்ளிக்கு சென்று வந்து கொண்டிருந்தாள். கதிர்வேலன் கோயம்புத்தூரில் படித்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த இருவருடைய மனங்களும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதெல்லாம் கடிதங்கள் வழியாக பரிமாறிக்கொண்டது. நாட்கள் நகர்ந்தது. சசிரேகா 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு நாள் கதிர்வேலனிடமிருந்து வந்த கடிதத்தை செண்பகவல்லி அவளிடம் கொண்டு வந்து சேர்த்தாள். வழக்கம் போல யாருக்கும் தெரியாமல் அதை பிரித்து படித்தாள். அந்த கடிதத்தில் கதிர்வேலன் தன்னுடைய மனதில் இருந்த ஏக்கத்தை மறைக்காமல் எழுதியிருந்தான். இனி இப்படியே பிரிந்திருந்து காதலிக்க தன்னால் முடியவில்லை என்றும் அவளை தன்னோடு அழைத்து செல்ல விரும்புவதாகவும் எழுதியிருந்தான். ஒரு குறிப்பிட்ட நாள் இரவு அவளுக்காக காத்திருப்பதாகவும் யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியில் வந்து தன்னிடம் சேரும்படியும் அவன் எழுதியிருந்தான். இனிமேலும் என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியாது, நாம் எங்கேயாவது போய் நம்ம வாழ்க்கையை தொடங்கலாம், நீ என்னை நம்பி வந்துடு என்று அவனுடைய வேண்டுகோள் அந்த கடிதம் முழுவதும் நிறைந்திருந்தது. அந்த கடிதத்தை படித்த சசிரேகாவின் மனம் பலமாக துடித்தது.
இத்தனை நாட்களாக குடும்பத்தினரின் எதிர்ப்பையும் பிரிவையும் தனிமையையும் தாங்கிக் கொண்டு கதிர்வேலனை நினைத்து கொண்டிருந்த அவளுக்கு அவன் இப்போது எடுத்திருந்த அந்த முடிவு ஒரு வழியை திறந்தது போல தோன்றியது. அவள் நீண்ட நேரம் அந்த கடிதத்தை பார்த்து கொண்டிருந்தாள். பின்னர் தன்னுடைய முடிவை எடுத்துவிட்டாள். அவளும் கதிர்வேலனுடன் செல்ல தயாராகிவிட்டாள். அதற்கான பதிலை ஒரு கடிதமாக எழுதினாள். தன்னுடைய சம்மதத்தை தெளிவாக தெரிவித்துவிட்டு அந்த கடிதத்தை செண்பகவல்லியிடம் கொடுத்தாள். எப்படியாவது இந்த கடிதம் கதிர்வேலன் கிட்ட போய் சேரணும் என்று அவளிடம் கேட்டுக்கொண்டாள். செண்பகவல்லியும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள். அவள் அந்த கடிதத்தை கதிர்வேலனின் நண்பனிடம் ரகசியமாக கொடுத்தாள். அந்த நண்பன் அதை கதிர்வேலனிடம் சேர்த்தும் விட்டான். சசிரேகா வர தயாராக இருக்கிறாள் என்ற செய்தி கதிர்வேலனிடம் சேர்ந்ததுமே அவனுடைய மனதில் ஒரே நேரத்தில் மகிழ்ச்சியும் பதற்றமும் கலந்தது. அவர்கள் ஊரை விட்டு செல்ல வேண்டிய நாளும் வந்தது. அன்றிரவு ஊரின் வழக்கமான சத்தங்கள் மெல்ல அடங்கி போன பின்னர் வீடுகளில் விளக்குகள் ஒன்றன் பின் ஒன்றாக அணைந்து கொண்டிருக்க யாருக்கும் தெரியாமல் கதிர்வேலன் தன்னுடைய நண்பனோடு ஒரு மறைவான இடத்தில் காத்து கொண்டிருந்தான். அவளுக்காக அவனுடைய கண்கள் மீண்டும் மீண்டும் அவள் வரும் பாதையையே நோக்கி கொண்டிருந்தது. அவனுடைய மனதில் ஒரே எண்ணம், சசிரேகா வருவாளா? எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அவள் வந்துவிட்டால் இனிமேல் இருவரும் சேர்ந்து வாழ்க்கையை தொடங்கிவிடலாம் என்ற நம்பிக்கை மனம் முழுவதும் நிறைந்திருந்தது. அதே நேரத்தில் வீட்டுக்குள் சசிரேகாவும் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முடிவை எடுக்க தயாராகி கொண்டிருந்தாள். அவள் எடுத்து வைக்கப் போகும் அந்த ஒரு அடிதான் அவர்களுடைய காதலின் அடுத்த அத்தியாயத்தை தீர்மானிக்கப் போகிறது. சசிரேகா தன்னுடைய முடிவை யாருக்கும் தெரியாமல் நிறைவேற்றிவிடலாம் என்று நினைத்திருந்தாள். தன்னை சுற்றி இருந்தவர்கள் இப்போது தன்னை நம்பி அமைதியாக இருப்பதாக அவள் எண்ணினாள். முன்பு இருந்த கண்காணிப்பு குறைந்து விட்டதால் இனிமேல் வீட்டில் யாருக்கும் தன் மீது சந்தேகம் இல்லை என்ற நம்பிக்கையும் அவளுக்குள் வலுப்பெற்றிருந்தது. அந்த நம்பிக்கையில்தான் அன்று இரவு கதிர்வேலனை சந்திக்க வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்தாள். அனைவரும் உறங்கிய பிறகு சசிரேகா மெதுவாக தன்னுடைய அறையிலிருந்து வெளியில் வந்தாள். கையில் சிறிய துணிப்பை மட்டும் எடுத்து கொண்டாள். யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்பதுதான் அவளுடைய எண்ணமே. ஆனால் அவள் கவனிக்காத ஒரு விஷயம் இருந்தது. அவள் மீது குடும்பத்தினரின் கண்காணிப்பு முழுமையாக நீக்கப்படவில்லை. ரங்கநாதன் அந்த இரவும் ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லை. வீட்டுக்குள் ஏதோ அசைவு கேட்டதுமே அவர் விழித்து கொண்டு விட்டார். வெளியே வந்து பார்த்தபோது கையில் துணிப்பையோடு சசிரேகா மெதுவாக நகர்ந்து கொண்டிருப்பதை பார்த்ததும் ஒரு கணத்தில் அவருக்கு எல்லாமே புரிந்துவிட்டது. சசி, எங்கே போற என்று அவர் குரல் கொடுத்தார். அந்த குரலை கேட்டதுமே அதிர்ந்து போய் நின்று விட்டாள் சசிரேகா. ரங்கநாதன் வேகமாக அவள் அருகில் வந்து அவளை தடுத்து நிறுத்தினார். அவள் கையில் இருந்த துணிப்பையை பார்த்ததுமே அவருடைய சந்தேகம் உறுதியாகிவிட்டது. இரவு நேரத்தில் இந்த பையோடு எங்கே போற? கோபத்தோடு கேட்டார். சசிரேகா எதுவும் பேசாமல் தலை குனிந்து நின்றாள். அவள் செல்லப்போகும் இடம் எது என்பதை ரங்கநாதன் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கதிர்வேலனிடம்தான் அவள் செல்ல முயற்சி செய்கிறாள் என்பதை அவரும் புரிந்து கொண்டார். அவளை மீண்டும் அறைக்குள் அழைத்துச் சென்றார். எவ்வளவு கெஞ்சியும் அந்த இரவில் அவளை வீட்டை விட்டு வெளியில் செல்ல அவர் அனுமதிக்கவே இல்லை. அவளை அறைக்குள் வைத்து கதவை பூட்டினார். சசிரேகாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. எவ்வளவோ முயன்றும் அந்த கதவு திறக்கப்படவே இல்லை. இங்கே நடந்த எதையும் அறியாமல் ஊரின் மறைவான பகுதியில் கதிர்வேலன் தன்னுடைய நண்பனோடு சசிரேகாவின் வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான். நள்ளிரவு கடந்தும் அவள் வரவே இல்லை. ஒருவேளை வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்று கூட நினைத்தான். விடிந்துமே அவள் வரவே இல்லை. அவள் வராததற்கான காரணம் அவனுக்கு தெரியவும் இல்லை. அவள் தன்னை ஏமாற்றி விட்டாளா என்று அவன் நினைக்கவில்லை. மாறாக ஏதோ ஒரு காரணத்தால் அவளால் வர முடியாமல் போயிருக்கலாம் என்றுதான் எண்ணினான். ஆனால் அந்த இரவு முழுவதும் காத்திருந்த ஏக்கம் அவனுடைய மனதை உடைத்துவிட்டது. இறுதியில் வேறு வழியேயின்றி தன்னுடைய நண்பனுடன் மீண்டும் கோயம்புத்தூருக்கு திரும்பினான். கதிர்வேலன் மன ஏக்கத்தை கையாலாகாத நிலையில் சூரியன் மட்டுமே பார்த்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் வீட்டுக்குள் அடைக்கப்பட்டிருந்த சசிரேகாவின் கண்களிலும் கண்ணீர் வற்றவே இல்லை. அடுத்த நாள் காலையிலேயே ரங்கநாதன் வீட்டில் மீண்டும் அனைவரும் ஒன்று கூடியிருந்தார்கள். முந்தைய இரவு சசிரேகா வீட்டை விட்டு வெளியேற முயன்ற சம்பவம் அவர்களுடைய அச்சத்தை இன்னும் அதிகப்படுத்தியிருந்தது. இனிமே அவளை பள்ளிக்கு அனுப்புறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இவளை வீட்டில் வச்சிருந்தாலும் எப்படியாவது அந்த பையனை சந்திக்க முயற்சி பண்ணுறா. அதனால் சீக்கிரமாக ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் என்று ரத்னவேல் உறுதியாக சொல்ல அந்த முடிவு சசிரேகாவின் காதுகளுக்கும் சென்றது. அவள் கதறி அழுதாள்.
என்னால் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கதிர்வேலனை தவிர வேறு யாரையும் என் வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்க முடியாது. என்னை கட்டாயப்படுத்தி வேறு யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணிங்க, நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் என்று அழுதபடி உறுதியாக சொன்னாள். அவளுடைய பிடிவாதத்தை பார்த்த குடும்பத்தினர் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சசிரேகாவை சம்மதிக்க வைப்பது அவ்வளவு எளிதல்ல என்பதை அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். இறுதியில் அவர்கள் எடுத்த முடிவு இன்னும் கொடுமையானதாக இருந்தது. கொல்லிமலையில் ஒரு சாமியார் இருப்பதாகவும் அவர் தரும் ஒரு மருந்தால் காதல் நினைவுகளை மறக்கச் செய்ய முடியும் என்றும் அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். அந்த நம்பிக்கையை பற்றி கொண்டு ரத்னவேலுவும் ரங்கநாதனும் உடனடியாக கொல்லிமலைக்கு செல்ல முடிவு செய்தார்கள். ஒரு காரை ஏற்பாடு செய்து கொண்டு இருவரும் அங்கே சென்றார்கள். அவர்கள் தேடி சென்ற அந்த சாமியாரை சந்தித்து குடும்பத்தில் நடந்த அனைத்தையுமே விவரித்தார்கள். சசிரேகா ஒரு குறிப்பிட்ட பையனை உயிருக்குயிராக காதலிப்பதாகவும் அந்த காதலை மறக்கச் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்கள். சாமியாரும் சில சடங்குகளை செய்து தன்னுடைய முறையில் ஒரு மருந்தையும் தயாரித்து கொடுத்தார். அதை எடுத்துக்கொண்டு இருவரும் வீட்டுக்கு திரும்பினர். அதன் பிறகு சசிரேகாவுக்கே தெரியாமல் அந்த மருந்தை அவள் சாப்பாட்டில் கலந்து கொடுக்க தொடங்கினார்கள். நாளுக்கு நாள் அவளுடைய மனநிலையில் மாற்றமும் ஏற்பட்டது. கதிர்வேலனின் நினைவுகள் மெதுவாக மங்கத் தொடங்கின. ஒரு காலத்தில் அவளுடைய மனதை முழுவதுமாக நிரப்பிய அவனுடைய முகம், குரல், பார்வை, நடந்த சந்திப்புகள், அவன் சொன்ன காதல் வார்த்தைகள் என்று ஒவ்வொன்றுமே அவளுடைய நினைவிலிருந்து பின்னோக்கி செல்ல ஆரம்பித்தது. கதிர்வேலன் என்ற பெயரே அவளுக்கு அந்நியமாக மாறிப்போனது. சில நாட்களுக்கு பிறகு சசிரேகாவை மீண்டும் பள்ளிக்கு அனுப்பலாம் என்று குடும்பத்தினர் முடிவு செய்தார்கள். அவள் கதிர்வேலனை பற்றிய நினைவுகளை இழந்துவிட்டாள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வந்திருந்தது. சசிரேகா மீண்டும் பள்ளிக்கு வர தொடங்கிய செய்தி கோயம்புத்தூரில் படித்து கொண்டிருந்த கதிர்வேலனின் காதுகளுக்கும் சென்றது. அந்த செய்தியை கேட்டவுடன் அவன் மனம் மகிழ்ச்சியில் துள்ளியது. சசி மீண்டும் பள்ளிக்கு வராளா என்ற எண்ணத்தோடு அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் கதிர்வேலன் கோயம்புத்தூரிலிருந்து ஊருக்கு ஓடி வந்தான். அவளை பார்த்தவுடன் அவள் தன்னை பார்த்து மகிழ்ச்சி அடைவாள் என்று நினைத்திருந்தான். ஆனால் அவளோ அவன் எதிர்பார்த்ததுக்கு முற்றிலும் மாறாக இருந்தாள். பள்ளி வளாகத்தில் சசிரேகா நடந்து வந்து கொண்டிருந்தால் அவளை பார்த்ததும் கதிர்வேலன் சில அடிகள் முன்னால் வந்து நின்றான். அவனுடைய கண்களில் பல மாதங்களுக்கு பிறகு காதலும் மகிழ்ச்சியும் ஒன்றாக தெரிந்தது. சசி என்று அவளை அழைக்க அவனுடைய உதடுகள் முயன்றன. சசிரேகா அவனை பார்த்தால்தான். ஆனால் அந்த பார்வையில் எந்த அடையாளமும் இல்லை. அவள் அவனை ஒரு அந்நியனை பார்ப்பது போலதான் பார்த்துவிட்டு எதுவும் நடக்காதது போல தாண்டி செல்ல தொடங்கினாள். கதிர்வேலன் அதிர்ந்து போய் அப்படியே நின்று விட்டான். அவளுக்கு தன்னை அடையாளமே தெரியவில்லையா? அவன் மனம் அந்த கேள்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் துடித்தது. அதே நேரத்தில் செண்பகவல்லியும் மலர்வழியும் அந்த காட்சியை பார்த்து குழம்பிதான் போனார்கள். செண்பகவல்லி சசிரேகாவிடம், அக்கா, அந்த அண்ணன் வந்திருக்கிறாரு, நீ அவர்கிட்ட பேசலையா என்று கேட்டாள். சசிரேகா அவளை புரியாமல் பார்த்தாள். யார் அந்த அண்ணன்? எதுக்காக நான் அவர்கிட்ட போய் பேசணும் என்று சாதாரணமாக கேட்டாள். அந்த பதில் கதிர்வேலனின் காதுகளிலும் விழுந்தது. அவனுடைய உள்ளம் ஒரே நொடியில் சிதைந்து போனது. அவள் தன்னை மறந்து விட்டாளா? அவன் யார் என்பதே அவளுக்கு நினைவில்லையா? இது எப்படி சாத்தியம்? அவளுடைய கண்களில் தன்னை பற்றிய எந்த அறிமுகமும் இல்லாததை பார்த்த கதிர்வேலனால் அந்த உண்மையை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஒரு காலத்தில் தன்னை பார்த்தாலே அவளுடைய கண்கள் மலருமே, தன்னுடைய குரலை கேட்டாலே அவளுடைய முகத்தில் புன்னகை தோன்றுமே, தன்னுடைய கைகளை பற்றி கொண்டு என் உயிரே போனாலும் உங்களை விடமாட்டேன் என்று வாக்கு கொடுத்தவள் தானே இந்த சசிரேகா. இப்போது தன்னை யாரென்றே தெரியாதவள் போல கடந்து செல்கிறாளே. கதிர்வேலனின் கண்கள் கலங்கிவிட்டது. அவன் சசிரேகா சென்ற பாதையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவளுடைய நினைவில் இருந்து தன்னுடைய காதல் அழிக்கப்பட்டு விட்டது என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. அவனுக்கு முன்னால் சசிரேகா இருந்தாள். ஆனால் அவன் காதலித்த சசிரேகா மட்டும் அங்கே இல்லை. கதிர்வேலன் மீண்டும் சசிரேகாவை சந்திக்க ஊருக்கு வந்துவிட்டான் என்ற செய்தி ரங்கநாதன் குடும்பத்தினருக்கு கிடைத்ததுமே இனிமேலும் ஒரு நாள் கூட தாமதிக்க கூடாது என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். சசிரேகாவின் நினைவுகள் இப்போது கதிர்வேலனை பற்றிய எந்த தடயமும் இல்லாமல் தான் இருந்தது. அந்த நிலை மாறுவதற்கு முன்பாகவே அவளுக்கு திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் என்பதில் ரங்கநாதனும் ரத்னவேலும் உறுதியாக இருந்தார்கள். அவசரமாக ஒரு வரனை தேட ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய குடும்பத்திற்கு பொருத்தமான ஒரு வரனும் கிடைத்தான். இரு குடும்பத்தினரும் பேசி முடித்தவுடன் திருமண ஏற்பாடுகள் வேகமாக தொடங்கிவிட்டது. சசிரேகாவிடம் திருமணத்தை பற்றி கேட்டபோது அவள் எந்தவித எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அப்படியே செய்யுங்கப்பா என்று அமைதியாக சொல்லிவிட்டாள்.
அந்த பதில் ரங்கநாதன் குடும்பத்தினருக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை தந்தது. சில காலத்துக்கு முன்பு கதிர்வேலனை தவிர வேற யாரையுமே திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று கண்ணீரோடு பிடிவாதமாக நின்ற அதே சசிரேகா தான் இப்போது எந்த எதிர்ப்பும் இல்லாமல் திருமணத்துக்கு சம்மதித்திருக்கிறாள். அவர்களுக்கு அது மிகப்பெரிய நிம்மதியாக இருந்தது. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைத்து கொண்டு அனைவருமே சந்தோஷமாக திருமண வேலைகளில் ஈடுபட்டார்கள். வீட்டில் திருமண ஏற்பாடுகள் தொடங்கின. உறவினர்களுக்கு தகவல் சொல்லப்பட்டது. திருமணத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கப்பட்டது. வீடு முழுவதும் திருமண பரபரப்பு. நாட்களை தள்ளி போடாமல் சசிரேகாவின் மனநிலை மீண்டும் மாறுவதற்கு முன்பே திருமணத்தை நடத்தி முடித்துவிட வேண்டும் என்பதில் குடும்பத்தினர் மிகவும் கவனமாக இருந்தார்கள். அதனால் அவர்கள் திட்டமிட்டபடியே திருமணமும் விரைவாகவே நடந்து முடிந்தது. திருமண நாள் அன்று சசிரேகா மணமேடையில் அமைதியாகத்தான் அமர்ந்திருந்தாள். அவளுடைய முகத்தில் எந்த எதிர்ப்பும் இல்லை. அதே நேரத்தில் காதலின் பரவசமும் இல்லை. ஒரு காலத்தில் கதிர்வேலனை நினைத்தாலே துடித்த அவளுடைய மனதில் இப்போது அவனுடைய பெயருக்கு கூட இடமில்லை. அவளுடைய நினைவுகளில் கதிர்வேலன் ஒரு அந்நியமான மனிதனாக தோன்றி போயிருந்தான். மணமகன் அவளுடைய கழுத்தில் தாலி கட்டிய அந்த நொடியில் சசிரேகாவின் மனதில் எந்த போராட்டமும் எழவில்லை. அவள் அமைதியாக அந்த திருமணத்தை ஏற்றுக்கொண்டாள். ஒரு காலத்தில் எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தால் அது கதிர்வேலன் கூடத்தான் என்று உறுதியாக சொன்ன சசிரேகா இப்போது கதிர்வேலனை பற்றிய எந்த நினைவுமே இல்லாமல் வேறொருவனின் மனைவியாகிவிட்டாள். அவளுடைய குடும்பத்தினர் அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். தாங்கள் நினைத்தபடி பிரச்சனை முடிந்துவிட்டதாக எண்ணி மகிழ்ந்தார்கள். ஒரு மனிதனின் நினைவுகளை மறக்கச் செய்து விட்டதாக நினைத்தாலும் வாழ்க்கையில் ஒருமுறை ஆழமாக பதிந்த உணர்வுகள் உண்மையில் அழிந்து விடுமா? சசிரேகா மட்டும் எந்த உணர்வுமின்றி தன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்திற்குள் அடியெடுத்து வைத்திருந்தாள். சசிரேகாவுக்கு திருமணம் நடந்துவிட்டது என்ற செய்தி கதிர்வேலனின் காதுகளுக்கு சென்ற அந்த நொடி அவனுடைய உலகமே சிதைந்து போனது. அவன் அந்த செய்தியை நம்ப முடியாமல் சில நொடிகள் உறைந்து போய் நின்றான். சசிரேகா தன்னை மறந்துவிட்டாள் என்பதை ஏற்கனவே அவன் தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருந்தான். இப்போது அவள் வேறொருவனுடைய மனைவியா ஆகிவிட்டாள் என்ற உண்மை அவனுடைய இதயத்தை முற்றிலுமே உடைத்து போட்டுவிட்டது. அவளுக்காக அவன் காத்திருந்த நாட்கள், அவளுடன் பகிர்ந்த அந்த மாந்தோப்பு சந்திப்புகள், அவள் எழுதிய கடிதங்கள், உங்களை நான் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று அவள் கொடுத்த வாக்குறுதி எல்லாமே அவனுடைய நினைவுகளுக்குள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து அவனை வாட்டியது. அவனால் சசிரேகாவை மறக்க முடியவில்லை. தன்னுடைய நிலையை மறந்து அழுதான். பல நேரங்களில் தன்னையே இழந்தவன் போல அமைதியாக அமர்ந்திருப்பான். சில நேரங்களில் அவளுடைய நினைவுகள் தாங்க முடியாமல் கண்களில் கண்ணீராக வழிந்து கொண்டே இருக்கும். அவனுடைய நண்பர்கள்தான் அந்த நேரத்தில் அவனுக்கு மிக பெரிய துணையாக இருந்தார்கள். அவர்கள் கதிர்வேலனை தனியாக விட்டுவிடவே இல்லை. கதிர்வேலா, காதல் மட்டும் வாழ்க்கை இல்லடா, உனக்கு உன் வாழ்க்கையில் இன்னும் நிறைய கடமைகள் இருக்குது. உன்னை நம்பி இருக்கிற உன் அப்பா அம்மாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் உனக்கு இருக்குது. ஒழுங்காக படித்து ஒரு நல்ல வேலையில் போய் உட்காரு. உன் வாழ்க்கையை நீயே அழிச்சிக்காத என்று அவனை தேற்றினார்கள். மற்றொருவன் அவனுடைய தோளில் கை வைத்து உன்னை மறந்துட்டு வேற ஒருத்தரோட வாழ்க்கைக்கு போயிட்ட ஒரு பொண்ணை நினச்சி நீ உன் வாழ்க்கையை கிடைத்துக்காதடா. நடந்தது நடந்து போச்சு, இனிமே உன்னை பற்றி தான் நீ யோசிக்கணும் என்று அறிவுரை கூறினான். அவர்கள் சொன்ன வார்த்தைகள் கதிர்வேலனின் மனதில் உடனடியாக பதியவில்லை. அவன் சசிரேகாவை மறக்க தயாராக இல்லை. ஆனால் நண்பர்கள் அவனை தொடர்ந்து கவனித்து கொண்டு தான் இருந்தார்கள். அவனோடு பேசினார்கள், அவனுக்கு உணவு சாப்பிடச் செய்தார்கள், படிப்பில் கவனம் செலுத்தி அவன் தவறான பாதைக்கு சென்று விடாமல் அவனுடைய அருகிலேயே இருந்தார்கள். அவன் மனம் உடைந்து போயிருந்த நேரத்தில் அவனுடைய உயிருக்கும் எதிர்காலத்துக்கும் பாதுகாப்பாக நின்றவர்கள் அவனுடைய நண்பர்கள்தான். அவர்களுடைய வார்த்தைகள் அவனை மீண்டும் வாழ்க்கையை நோக்கி திருப்பியது. ஆனால் கதிர்வேலனின் மனதில் பதிந்திருந்த சசிரேகாவின் உருவத்தை மட்டும் அவர்களால் அழிக்கவே முடியவில்லை. அவளை மறக்க வேண்டும் என்று அவன் முயன்றான். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவளுடைய நினைவு மீண்டும் மீண்டும் வந்து அவனை துன்புறுத்தியது. அவன் காதலித்தது வெறும் ஒரு இளமை கால ஈர்ப்பல்ல, அவளை தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே அவன் நினைத்திருந்தான். அதனால் அவளை இழந்துவிட்ட உண்மை அவனுடைய மனதை ஆழமாக காயப்படுத்தியிருந்தது. காலம் அவனை வாழ்க்கையை நோக்கி அழைத்து சென்றாலும் அவனுடைய மனதின் ஒரு மூலையில் சசிரேகா அப்படியே இருந்தாள். அவர்களுடைய காதல் தோல்வியடைந்தது. ஆனால் அந்த காதல் பொய்யானதல்ல. இரண்டு இளம் உள்ளங்களின் உண்மையான காதல் அவர்களை சுற்றி இருந்தவர்களின் முடிவுகளாலும் சமூகத்தின் ஏற்றத்தாழ்வுகளினாலும் எதிர்ப்புகளாலும் இறுதியில் நடந்த
நினைவுகளை மறக்கடிக்கும் சதியாலும் சிதைந்து போயிருந்தது. கதிர்வேலன் மட்டும் அந்த சிதைந்த காதலின் நினைவுகளோடு வாழ்க்கையை தொடர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டான். என்றாவது ஒரு நாள் சசிரேகாவின் நினைவுகள் மீண்டும் திரும்பினால் அவளுடைய நிலை என்னவாக இருக்கும்? தன்னுடைய உயிராக நினைத்து காதலித்த கதிர்வேலனை மறக்கச் செய்து அவளுடைய விருப்பத்திற்கு எதிராக வேறொருவனுடன் திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அவள் உணர்ந்தால் அந்த உண்மையை அவளால் தாங்கிக் கொள்ள முடியுமா? ஒரு காலத்தில் கதிர்வேலனிடம் என் உயிரே போனாலும் உங்களை விடமாட்டேன் என்று உறுதியாக சொன்ன அதே சசிரேகா தன்னுடைய கடந்த காலத்தையே மறந்துவிட்டு வேறொரு வாழ்க்கைக்குள் சென்று விட்டாள். அந்த நினைவுகள் ஒரு நாள் திரும்பி வந்தால் அவள் தன்னுடைய கணவனை எப்படி பார்ப்பாள்? தன்னுடைய குடும்பத்தை எப்படி எதிர்கொள்வாள்? தன்னை உயிருக்குயிராக காதலித்த கதிர்வேலனை பற்றி அறிந்த பிறகு அவளுடைய மனம் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கும்? ஒருபுறம் தன்னுடைய கடந்த கால காதல், மறுபுறம் திருமணத்துக்கு பிறகு உருவான வாழ்க்கை. இரண்டுக்கும் நடுவே சிக்கிக் கொள்ளும் அவளுடைய மனம் எந்த முடிவை எடுக்கும் என்பதை யாராலும் முன்கூட்டியே சொல்ல முடியாது. காலம் ஒருவரை மறக்கச் செய்யலாம், ஆனால் சில உணர்வுகளை முற்றிலுமாக அழித்துவிட முடியுமா என்பதுதான் கேள்வி. சசிரேகாவின் நினைவுகள் உண்மையிலேயே ஒரு நாள் திரும்புமா? திரும்பினால் அவளால் கடந்த காலத்துக்கு திரும்பி செல்ல முடியுமா? அல்லது வாழ்க்கை அவளை ஏற்கனவே வேறொரு பாதையில் வெகு தூரம் அழைத்து சென்றிருக்கும். கதிர்வேலன் மட்டும் தன்னுடைய காதலை இழந்த வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சசிரேகாவோ தன்னுடைய காதலையே மறந்த நிலையில் வேறொரு வாழ்க்கைக்குள் சென்று விட்டாள். ஆனால் மனிதர்களால் எழுத முடியாத சில பதில்களை காலம் மட்டுமே எழுத முடியும். சசிரேகாவின் நினைவுகள் திரும்பும் நாளில் அவளுடைய வாழ்க்கை எந்த திசையில் திரும்பும்? அந்த கேள்விக்கான பதில் காலத்தின் கைகளில். இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட கதை. சசிரேகாவின் நினைவுகள் மீண்டும் திரும்பிய போது அவளுடைய வாழ்க்கை ஏற்கனவே வெகு தூரம் சென்று விட்டிருந்தது. கடந்த காலத்துக்கு திரும்ப வேண்டும் என்ற ஆசை அவளுடைய மனதில் இருந்தாலும் அவள் திரும்பி செல்ல முடியாத நிலையில் வாழ்க்கை அவளை நிறுத்தி வைத்திருந்தது. அப்போது அவளுடைய வயிற்றில் 3 மாத கரு இருந்தது. ஒருபுறம் தன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து பார்க்கும்போது மனம் வலித்தது. தன்னுடைய முதல் காதலனான கதிர்வேலனை மறக்கச் செய்யப்பட்ட நாட்களும், அவனுடன் வாழ வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட உறுதியும், அதன் பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த மாற்றங்களும் அனைத்துமே அவளுடைய நினைவுக்குள் வந்து நின்றது. தன்னுடைய வாழ்க்கை இப்போது வேறொரு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். அந்த வாழ்க்கையை மனதார ஏற்றுக்கொள்ள முடியவும் இல்லை, ஆனால் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவும் முடியவில்லை. தன்னுடைய வயிற்றில் வளர்ந்து கொண்டிருக்கும் உயிரை நினைத்தபோது தன் வாழ்க்கையில் நடந்த அனைத்தையுமே சகித்து கொண்டு தொடர்ந்து வாழ வேண்டிய கட்டாயத்தை அவள் ஏற்றுக்கொண்டாள். அவளுடைய மனதின் ஆழத்தில் கதிர்வேலன் மீதான காதல் மட்டும் இன்னும் உயிரோடவே இருந்தது. அதை யாரிடமும் சொல்ல முடியவில்லை, அதை வெளியில் கொண்டு வரவும் முடியவில்லை, அந்த காதலை மறக்கவும் முடியவில்லை. கதிர்வேலனின் வாழ்க்கையும் வேறு விதமாக அமையவில்லை. அவன் மனதில் சசிரேகாவின் நினைவு இன்னும் அழியாமல் இருந்தது. காலம் அவனை முன்னோக்கி அழைத்து சென்றது. வாழ்க்கையின் கட்டாயங்களுக்காக அவனும் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். அந்த திருமணம் வாழ்க்கையை அவனும் சகித்து கொண்டுதான் தொடர்ந்து வாழ்ந்தான். வெளியில் பார்த்தால் இருவருடைய வாழ்க்கையும் இயல்பாக சென்று கொண்டிருப்பது போலதான் தோன்றும். சசிரேகா ஒரு குடும்பத்தின் மனைவியாகவும் தாயாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தாள். கதிர்வேலன் ஒரு குடும்பத்தின் கணவனாக தன்னுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவர்களுடைய மனங்களுக்கு மட்டுமே வேறு ஒரு உலகம் இருந்தது. அந்த உலகத்தில் இன்னும் சசிரேகாவும் கதிர்வேலனும் காதலர்களாகவே இருந்தார்கள். அவர்களால் அந்த காதலை வாழ முடியவில்லை, அதை முழுமையாக அழிக்கவும் முடியவில்லை. காலம் அவர்களை பிரித்தது. வாழ்க்கை அவர்களுக்கு வேறு வேறு துணைகளை ஏற்படுத்தி தந்தது. ஆனால் அவர்களுடைய மனம் மட்டும் ஒருவரை விட்டு ஒருவர் இன்னும் பிரியாமல் தான் இருந்தது. நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.